ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் நம்ம சந்தித்து கொள்ளும்போது கர்த்தருடைய ஆவியானவரும் நம் நடுவிலே இறங்கி நமக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகள், நல்ல வார்த்தைகள் அவைகளை அருளி செய்வதோடு மாத்திரமில்லாமல் நம்ம செய்கிற ஜெபம், நம்முடைய ஆராதனை அவைகள் எல்லாவற்றையும் அவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த அனுபவத்தை நம்ம தெளிவாக உணர முடிகிறது. நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிறதும், அவர் பேசுவதை நாம் கேட்பதையும் தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்பித்து தேவனுடைய பாதையிலே நம்மை தெளிவாக உறுதிப்படுத்துவதையும் விளங்கி கொள்ள முடிகிறது. நாம் பிரசங்கம் பண்ணுகிறவனாக அல்ல, நானும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவனாகத்தான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிறேன். பேசுகிற கருவிதான் நான். சில சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற செய்தியை தாண்டி நிறைய விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து சொல்வதை நானே பார்த்து வியப்படைந்திருக்கிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் எந்த பகுதியை நீங்கள் விட்டுறாமல் தொடர்ந்து நீங்கள் அதை கவனித்து ரொம்ப அக்கறை எடுத்து கவனிக்கணும். எப்படி? ஒரு வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு தான் எந்த செய்தியுமே கேட்கணும். நம்ம நிகழ்ச்சியில் மாத்திரம் இல்லை, எந்த தேவ ஊழியக்காரர் பேசினாலும், ஒரு சபைக்கு போனாலும், ஒரு ஆராதனைக்கு போனாலும் வேதத்தை கொண்டு போகணும். அவங்க தான் சொல்கிறாங்களே, அப்போ அந்த வசனம் அங்கே இல்லாமலா இருக்கும் அப்படின்னு நினைக்காம, அவர்கள் சொல்லும்போது அந்த வசனத்தை நீங்களும் எடுத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். வாசிக்கும்போது நாங்கள் சொல்லுகிறதை தாண்டி இன்னும் சில காரியங்கள் இருந்தால் வாசிக்கும் போதே கர்த்தர் உங்கள் மனசில் அதை தெளிவுபடுத்தி காண்பிப்பார். அதனால தான் வேதத்தை நம்ம சபைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதே மாதிரி ஒரு செய்தி வேளைகளில் வேதத்தை பயன்படுத்தணும். குறிப்பாக நம்ம வாழ்கிற இந்த காலத்தில், அதுவும் என்னுடைய அபிப்பிராயம் சரியாக இருக்குமானா, ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அதில் இருந்தே சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டாகிறத பார்க்குறோம். அது என்ன மாற்றம் கேட்டால், எங்கே பார்த்தாலும், யாரை பார்த்தாலும், அது ஒரு பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஒரு பெரிய ஊடகங்களாக இருக்கலாம், அரசியல் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தேசிய தலைவர்களாக இருக்கலாம், பல இடத்துலையும் ஒரு பொய்யின் ஆவி கிரியை செய்கிறத தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. அதுலேயும் இப்போ இந்த சோஷியல் மீடியா எல்லாருடைய கையிலும் இருக்கிறதுனால வருகிற செய்திகளில் 100% பொய்யான தகவல்களாக இருக்கிறது. எதை நம்புறது, எதை நம்பக்கூடாதுன்னு நமக்கு தெரியல. இவங்கெல்லாம் அரசியலில் அல்லது ஒரு நாட்டில் பிரதமமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க, முக்கியமான மந்திரிகளாக இருக்கிறாங்க, அதிபர்களாக இருக்கிறாங்க, நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்போ இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அது அஃபீஷியலாக சரியாக தான் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் இப்போ அவர்களை கூட நம்ப முடியாமல் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் தோன்றுகிறதெல்லாம் பேசுகிறாங்க. பெரிய பெரிய உலக தலைவர்கள் சமீபத்தில் நடக்கிற யுத்த காலத்தில் இந்த நாட்டு தலைவர், அந்த நாட்டு தலைவர்னு மாறி மாறி பேசுகிற தகவல்களில் நிறைய தகவல்கள் ஃபேக்கு. அவங்களாம் தங்கள் மனதில் தோன்றுகிறதெல்லாம் பேசுகிறாங்க. பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அவர்கள் பேசுவது உண்மையாய்த்தான் இருக்கும் என்ற நம்முடைய நம்பிக்கை தகர்ந்து கொண்டே வருகிறது. ஊழியத்திலையும் கூட அப்படி தான். நல்ல ஊழியக்காரர்கள், இதெல்லாம் பெரிய ஊழியக்காரர்கள், அவங்க சரியானதை சொல்லாமலா இத்தனை 1000 பேர், இவ்வளோ லட்சம் பேர் அவங்க சபையில் இருக்கிறாங்கலாம் நினைப்போம். அந்த மாதிரி பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கிறவங்க கூட நிறைய இந்த காலத்தில் பொய்யான தகவல்கள், பொய்யான காரியங்கள், தாங்கள் அறியாத காரியத்தை அறிந்தது போல சொல்கிறவங்க, இதெல்லாம் வெகு வேகமாக பரவி வருகிறது. ஊடகங்களுடைய நிலைமை இன்னும் கொடுமை. ஆளாளுக்கு ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் மாதிரி ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை அது உண்மை மாதிரி சொல்கிறாங்க. இவைகளுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல ஏஐ என்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி என்ன செய்யுதுன்னா, பொய்யான ஒரு காரியத்தை உண்மையான ஒரு காரியம் போல் ஒரு வீடியோவாக்கி கொடுத்துருது, ஒரு ஃபோட்டோவாக்கி கொடுத்துருது. அப்போ ஒரு பொய்யான தகவல்கள், ஒரு பொய்யான செய்தியை நம்ம நம்ப வைப்பதற்கு இது கூடுதலாக ஒரு அட்வான்டேஜ் நமக்கு கொடுக்கிறது. அப்போ இதை வச்சுட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல்களை புகைப்படங்களோட, வீடியோக்களோட வெளிப்படுத்துவதை வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இப்போ சாதாரணமான மனிதர்கள் இதெல்லாம் உடனே சொல்லப்பட்ட உடனே நம்பிடுறாங்க.
அதான் நாங்கள் பார்த்தோமே, ஃபேஸ்புக்கில் வந்தது, யூடியூப்பில் வந்தது, இது வந்து இதில் வந்தது, இன்ஸ்டாகிராமில் வந்தது, அப்போ தகவல் உண்மையாகத்தானே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில அதிபர்கள் பேசுகிற பேச்சுக்கள், வீடியோக்கள் வெளிவருது. அதை நம்ம பார்க்கும்போதும் இவங்க இவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்கவங்க பொய் பேசுவாங்களான்னு நினச்சா அவங்க முழுக்க முழுக்க பொய் தான் பேசுகிறாங்க. அப்போ என்னுடைய அபிப்பிராயத்தின்படி சமீப காலமாக பொய்யின் ஆவி ஒன்று உலகம் முழுவதிலும் வேகமாக கிரியை செய்கிறது. இதில் நம்ம தப்பிச்சுக்கிறணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், பொய் கலக்காத சத்தியம் தேவனுடைய வேத வசனம். வேத வசனத்தை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லும்போது, கர்த்தருடைய வசனம் சத்தியம், சமூலமும் சத்தியம். சமூலம்னா 100% முழுக்க முழுக்க அது சத்தியம். அதனால் நீங்கள் கேட்கப்படுகிற எல்லாவற்றையும் நீங்கள் நம்பி விடாமல், அதை நம்பிட்டு இது உண்மைதானோ அப்படின்னு நினச்சிடாம, யார் சொன்னாலும், இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்னாலும், பெரிய ஊழியக்காரர்கள் சொன்னாலும், வேதத்தோடு கூட நீங்கள் பொருத்தி பாருங்கள். அது சரியாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் மாத்திரம் ஏற்றுக்கங்க. அது இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப அவசியமான ஒன்று. வதந்திகளை பரப்புவாங்க, தப்பான நம்பிக்கையை ஏற்படுத்துவாங்க. அது இவர் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அந்தி கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு பொய்யின் ஆவி தீவிரமாய் கிரியை செய்யும். அதனால் இந்த பொய்யை வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சாதாரணமாக அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பொய். ஆகவே இதை நம்ம என்ன செய்யணும்னா, வேதத்தை நீங்கள் விட்டு விடாமல் கவனமாக வாசிக்கணும். இப்போ உங்களுக்கு சொல்லப்படுகிற எந்த தகவல்களும் சமூக வலைத்தளங்களில் வருகிறது, அல்லது ஒரு யுத்தத்தை பற்றின செய்தி, கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் பற்றின செய்தி, ஏதாவது ஒன்றை தப்பாக பேசினா உடனே நீங்கள் வேதத்தோடு துணையோடு அதை ஒப்பிட்டு பாருங்கள். எல்லா காரியத்துக்கும் வேதத்தில் பதில் இருக்கிறது. இப்போ நடக்கிற விஷயம் இது என்ன நடக்குது அப்படிங்கிறதுல, இது கர்த்தர் தான் சொன்னார், கடவுள் தான் சொன்னார்னு சொன்னால் கூட, கடவுள் உண்மையிலே சொல்லியிருக்காரான்னு நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் உண்மையிலே சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா என்பது தெரிந்துவிடும். சில சமயத்தில் கிறிஸ்தவர்களை நம்ப வைப்பதற்காக பொய் சொல்கிறவங்க கிறிஸ்துவின் பேரை போட்டுருவாங்க. இது கிறிஸ்து நமக்கு சொன்ன காரியம், இது கிறிஸ்து தான் நமக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார், அதனால் தான் செய்கிறோம் அப்படின்னு நம்ப வைக்கிறது சகஜம். அது வந்து சில கள்ள ஊழியர்கள், சுயநலம் மிக்க ஊழியர்கள் செய்வாங்க. இப்போது உலகத்தில் இருக்கிற பெரிய மனிதர்கள், தலைவர்கள் கூட கிறிஸ்துவனுடைய பேரை பயன்படுத்தி இது வேதத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உண்மையிலே அது வேதத்தில் தான் இருக்கிறா, இவங்க சொல்கிற மாதிரியான சாயலில் தான் அந்த காரியம் இருக்கிறதா என்பதை வேதத்தின் துணை கொண்டு நீங்கள் வாசித்தால் தப்பித்து கொள்ளலாம். இந்த பொய் என்ன செய்யும்னா, நம்மை நம்ப வைப்பது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பல கண்ணிகளிலே நம்மை சிக்க வைத்து விடும். நம்ம எதற்கு பிடிக்கப்பட்டோமோ அந்த வழியை மாற பண்ணிவிடும். நம்முடைய நம்பிக்கையை டைவர்ட் பண்ணிடும், திசை திருப்பிடும். கிறிஸ்துவின் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை வேறொன்றின் மேலே வைக்க நம்ம உந்தி தள்ளப்படுவோம். இதனால்தான் பொய்யை விசுவாசிக்கிற யாவரும் பொய்யினாலே பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க. அதனால் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான கொடுமை தேசத்துக்குள்ளே உலாவி வருவதை பார்க்கறதுனால இந்த கடைசி காலத்தில் வேதத்தை விட்டுறாதீங்க. வேதத்தையும் கூட தனிப்பட்ட முறையிலே தேவனோடு அமர்ந்து தியானிக்க பழகுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏற்ற விதத்திலே விளக்கி காண்பிப்பார். அதனால் வேதத்தை மாத்திரம் எந்த சூழ்நிலையும் விட்டுறாதீங்க. மற்ற காலகட்டங்கள் எப்படி இருந்தீங்களோ அது நமக்கு தெரியாது. ஆனால் இனி வருகிற இந்த காலங்களில் நீங்கள் தப்பிக்கணும்னு சொன்னால் அதுக்கு வேதம் ஒன்று தான் வழி. கிறிஸ்தவர்களை கையிலே போட்டுக்கிறதுக்கு கிறிஸ்துவின் பேரை முன்னிறுத்தி, அப்போது கிறிஸ்துவனுடைய சித்தம், கிறிஸ்துவனுடைய திட்டம், நான் கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டவன், அப்படி இப்படின்னு பல காரியங்களை சொல்லி நம்மை வஞ்சிப்பார்கள். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, சமீபத்திலே நான் பார்க்கிற சில ஊழியக்காரர்கள், சில உலகத் தலைவர்கள், அவங்க கிறிஸ்துவை மையப்படுத்தி தப்பான காரியங்களை ஜனங்களுக்குள்ளே விதைப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். இது என்னது, இல்லாத காரியத்தெல்லாம் பைபிளில் இல்லாதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் யோசித்திருக்கிறேன். அதனால் வேதத்தை படித்தா தான் அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். பைபிளை விட்டுறாதீங்க, தொடர்ந்து வேதத்தை வாசிங்க. சும்மா வாசிக்கிறதில்ல, ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு தெளிவாக வாசிங்க. அப்போது நம்ம எல்லா விதமான தீங்கு கண்ணிகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு வழி உண்டாகும். நம்முடைய கால்களுக்கு தீபமும்
பாதைக்கு வெளிச்சவுமாக கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறதுக்கு முன்பாக கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். தேவனை துதிப்பது நல்லது என்று சொல்லுகிறது. கர்த்தரை துதிப்பதே நமக்கு ஏற்றதும் நன்மையுமானதுமாக இருக்கிறது. அதனால் தேவனை துதிக்கும் போது மனசு விட்டு கர்த்தரை துதிங்க. துதிக்கிற நேரத்தில் உங்களுடைய மனதை அதோடு கூட ஈடுபடுத்தி துதியிலே நீங்களும் ஐக்கியமாயிட்டீங்கன்னா துதிக்கும் போது உண்டாகிற தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமையை, ஆசீர்வாதத்தை தெளிவாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ சில நிமிஷங்கள் நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். வாங்க ஆராதிக்கலாம். சங்கீதம் 51:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இயேசுவே, நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் உம்மிடத்தில் நான் ஜெபித்தேன். நீர் எனக்கு விடுதலை தந்து என்னை உருவாக்கின கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. என் வாழ்க்கையிலே சோர்ந்து போன அநேக நேரங்கள் உண்டு. அந்த நேரங்களில் நீர் எனக்கு ஆறுதல் தந்து எனக்கு சமாதானத்தை தந்த ஆண்டவரே, உம்மை இந்த வேளையிலே நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. என் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் தவித்த நாட்கள் உண்டு. ஆமாண்டவரே, அந்த வேளையிலே நீர் எனக்கு உதவி செய்த கிருபைக்காக உம்மை
இந்த வேளையிலே என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை துதிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை. கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. என் ஊழியத்தின் பாதையில் எனக்கு அநேக ஏற்றத்தாழ்வுகள் வந்ததுண்டு. அந்த வேளையிலெல்லாம் நீர் என்னோடு கூட நின்று, கர்த்தாவே, நீர் என்னை உயர்த்தி வைத்த அந்த கிருபைக்காகவுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை. கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இந்த நாள் வரையும் எங்களை நிர்மூலமாக்காமலும் கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், நாங்கள் ருசித்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை இரட்சியும் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லீரே. ஆமாண்டவரே, நீர் உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் எப்பொழுதும் உம்மை துதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மனமுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், ருசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவானிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவானிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இகழ்வோரை கர்த்தர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு சேவை செய்ய எங்களை உம்முடைய கிருபையால், தேவ கிருபையால்
நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவானிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. காலையிலே உம் கிருபை புதிதாயிருக்கும் என்று சொன்னீரே, உம்முடைய புது கிருபையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் மேல் உம்முடைய ஆணிபாய்ந்த கரங்களால் தொட்டு எங்களுக்கு நல்ல பலனையும் ஆரோக்கியத்தை தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே உம் கிருபை தாருமே, போதுமே உம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவானிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நாங்கள் ஆத்ம பாரத்தோடு கண்ணீரோடு உம் பாதத்தில் வந்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களுக்கு நீர் ஜெபாவியால் நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதி கிருபை, ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதி கிருபை, ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஜபவரம் கிருபை தாருமே, ஜபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவானிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவாவியே, பரிசுத்தாவியே, தூயாவியே இறங்கும் ஆண்டவர், எங்க உள்ளத்தில் வாரும் ஆண்டவர்.
உமக்காக எங்கள் உள்ளங்களை நாங்கள் திறந்து கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்திய ஆவியே, நித்திய ஆவியே, ஞானத்தின் ஆவியே, நியாயத்தின் ஆவியே, கிருபையின் ஆவியே, கருணையின் ஆவியே, ஆறுதலின் ஆவியே, தேற்றுதலின் ஆவியே, வாரும், எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்களோடு கூட வாசம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியே, தேவாவியே, பரிசுத்த ஆவியே, ஆவியே, துயாவியே, அசைவாடும் ஆவியே, ஆவியே, தேவாவியே, பரிசுத்த ஆவியே, ஆவியே, துயாவியே, அசைவாடும் ஆவியே, வாரும் வாரும் இறங்கி வாருமே, நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும், வாரும் வாரும் இறங்கி வாருமே, நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும், ஆவியே, தேவாவியே, பரிசுத்த ஆவியே, ஆவியே, துயாவியே, அசைவாடும் ஆவியே, சத்திய ஆவியே, நித்திய ஆவியே, சத்திய ஆவியே, நித்திய ஆவியே, ஞானத்தின் ஆவியே, நியாயத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, நியாயத்தின் ஆவியே, வாரும் வாரும் இறங்கி வாருமே, நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும், வாரும் வாரும் இறங்கி வாருமே, நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும், ஆவியே, தேவாவியே, பரிசுத்த ஆவியே, ஆவியே, துயாவியே, அசைவாடும் ஆவியே, கிருபையின் ஆவியே, கருணையின் ஆவியே, கிருபையின் ஆவியே, கருணையின் ஆவியே, ஆறுதலின் ஆவியே, தேற்றுதலின் ஆவியே, ஆறுதலின் ஆவியே, தேற்றுதலின் ஆவியே, வாரும் வாரும் இறங்கி வாருமே, நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும், வாரும் வாரும் இறங்கி வாருமே, நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும், ஆவியே, தேவாவியே, பரிசுத்த ஆவியே, ஆவியே, துயாவியே, அசைவாடும் ஆவியே, பலனுள்ள ஆவியே, உண்மையுள்ள ஆவியே, பலனுள்ள ஆவியே, உண்மையுள்ள ஆவியே, வல்லமையின் ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, வல்லமையின் ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, வாரும் வாரும் இறங்கி வாருமே, நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும், வாரும் வாரும் இறங்கி வாருமே, நிரப்பும் நிரப்பும்
அபிஷேகத்தால் நிரப்பும். ஆவியே தேவாவியே, பரிசுத்த ஆவியே, ஆவியே தூய ஆவியே, அசைவாடும் ஆவியே, வாரும் வாரும் இறங்கி வாருமே, நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும். 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 நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் ஆவியினுடைய உற்சாகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறார், எப்போதும் கூட இருக்கிறார். ஆனால் ஆவியானவரை உணர்வதற்கு சில காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு அறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்று எல்லா இடத்துல தான் இருக்கும். ஆனால் ஒரு மின் விசிறி சுழலும் போது அந்த காற்றை நம்ம உணர முடியும். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். நம்ம ஜெபிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் தேவனுக்கு எடுத்த காரியங்களில் நம்ம இறங்கி ஈடுபடும் போதும் அவருடைய பிரசன்னத்தை தெளிவாக நம்ம உணர முடியும். ஒரு அறையில் காற்று இல்லாட்ட நம்ம இருக்க முடியாது. காற்று இருக்கும், ஆனால் காற்றே இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த அறையில் இருக்கிற காற்றை எப்போ உணர்கிறோம்னா, ஒரு ஃபேன் ஓடிச்சுன்னா காற்றை நம்ம உணர முடியும். அது மாதிரி தான் இந்த துதி, ஆராதனை, ஜெபம் போன்றவைகள் எல்லாம். இப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே நம்ம நிறைந்திருக்கிறோம். ஆராதனையின் மூலம் நம்ம பெற்றுக்கொண்ட ஆவியினுடைய அனலோடு இருக்கிறோம். இதோடு கூட நம்ம என்ன செய்கிறோம், சில முக்கியமான காரியங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ ஜெபிப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற குறிப்புகள் எல்லாமே கர்த்தர் சமயங்களில் நாங்கள் தேவ பிள்ளைகளாக கூடி ஜெபித்த போது தேசத்தை குறித்தும் சபைகளை குறித்தும் வரும் காரியங்களை குறித்தும் எச்சரித்து வெளிப்படுத்தி சொன்ன சில தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனங்களை குறித்த தேவனுடைய நோக்கம் அவைகளுக்கு முதல்ல நம்ம எல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பது தான். அதனால் இன்னைக்கு கர்த்தர் பேசின ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம எடுத்துக்கொண்டு அதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்து அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அப்போ சொல்லப்படுகிற வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசனங்களை நீங்கள் நல்லா கவனித்து கேளுங்க, குறிப்பு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெபிக்க சொல்லும்போது நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மாத்திரம் இல்லை, இந்த நிகழ்ச்சியோடு கூட இந்த காரியத்தை விட்டு விடாமல் தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபத்திலும் உங்களுடைய குழு ஜெபங்களிலும் அல்லது உங்களுடைய சபையிலும் கூட இந்த காரியங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து பேசி அவர்களையும் கூட ஜெபிக்க வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம இப்போ சில நிமிஷங்கள் கர்த்தர் பேசி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க போற முக்கியமான காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, எரிபொருள் பற்றாக்குறையினால நம்முடைய தேசங்கள் சந்தித்து வருகிற பிரச்சனைகளுக்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். அதை பற்றின காரியத்தை நம்ம தெரிந்து கொண்டு எல்லாருமே இணைந்து தேவ பாதத்துல மன்றாடி ஜெபிக்க போறோம். உலக அளவுல பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்கள் பெரும்பாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல தான் கிடைக்குது. உலகத்தினுடைய முக்கியமான ஆயில் சோர்ஸ், அதாவது எண்ணெய் வளமுள்ள நாடுகள் அப்படின்னு சொல்லி இதைத்தான் நம்ம குறிப்பிடுவோம். மத்திய கிழக்கு நாடுகளை நம்ம சொல்லுவோம்.
பல வருடங்களாக அமெரிக்க தேசத்துக்கும் ஈரானுக்கும் இடையே நிறைய மோதல்கள் நடந்து கொண்டே வருது. இதுக்கு நிறைய ரீசன் சொல்லப்பட்டாலும் இந்த பிரச்சனை ரொம்ப வருஷ காலமாக நடந்து கொண்டே வருது. ஆனா கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்க தேசமும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான்ல ஒரு பெரிய யுத்தத்தை ஆரம்பிச்சதுல அங்க மிலிட்ரி டார்கெட் பண்ணப்படுது. அதே போல தேசத்தினுடைய தலைவர்கள் பாதிக்கப்படுற செய்திகளை நம்ம கேட்டோம். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, உலகத்துல எந்த தேசமா இருந்தாலும் தங்களுக்கு பெட்ரோல், டீசல் அப்படின்னு சொல்லி எரிபொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதை US$ மாற்றினாதான் அதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த முறையை அமெரிக்க தேசம் அறிமுகப்படுத்துறாங்க. இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு நாங்க ராணுவ பாதுகாப்பு கொடுப்போம், உங்களுடைய தேசத்துல எங்களுடைய ராணுவ தளங்களை கொண்டு வந்து அமைத்து நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 2 கண்ட்ரியும் மியூச்சுவலாக பேசி ஓகே அப்படின்னு சொல்லி அதை நடைமுறைப்படுத்துறாங்க. இது நிமித்தமாக பெட்ரோ-டாலர் அப்படிங்கிற இந்த முறை கொண்டு வரப்பட்டு எல்லா தேசங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால US$ மதிப்பு அதிக அளவுல உயர்ந்து கொண்டே வர்றதை தான் நாம பார்த்தோம். பிந்தைய நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈராக் தேசம் யூரோ அப்படிங்கிற ஒரு டாலரை அறிமுகப்படுத்தி US$ மட்டும் இல்ல, இந்த யூரோ அப்படிங்கிற டாலர் மூலமாகவும் நம்ம இந்த எண்ணெய் பொருட்களை நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த அறிவித்ததை தொடர்ந்து பல நாடுகளும் இதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த $க்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால அமெரிக்க தேசத்துல ரொம்ப பெரிய கோபம் ஈரான் மேல வருது. பொதுவாகவே அரசியல்ல, அரசாங்கத்துல நமக்கு தெரியும், யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் உலக எக்கானமியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இதனாலதான் அமெரிக்க தேசம் ரொம்ப பெரிய கோபத்துல இருக்குது. இதனால என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஈரான் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. என்ன சொல்றாங்க அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த தேசத்துல, ஈரான் தேசத்துல நியூக்ளியர் டெக்னாலஜியை அவங்க டெவலப் பண்றாங்க, அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி போர் ஆரம்பித்து அது இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஈரானுடைய தலைநகர்ல முக்கியமான எண்ணெய் கிடங்குகள் மேல பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டதுல 1500க்கும் மேற்பட்ட பொது ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. பொதுமக்களினுடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய திகில்லையும் பயத்திலையும் இருக்குது. அது மாத்திரமல்ல, உலக அளவுல எக்கனாமிய இது பெரிய அளவுல கொலாப்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னே நம்மளால சொல்ல முடியும். இதனால கோபம் அடைந்த ஈரான் தேசம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற உலக ஆயில் சப்ளைக்கு முக்கியமான கடல் வழி பாதையை மூடிட்டாங்க. இதன் வழியாகத்தான், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் சொன்னால இதன் வழியாகத்தான் பல தேசங்களும் கப்பல் வழியாக பல காரியங்களை இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா இருக்கலாம், ஆயில் சப்ளையா இருக்கலாம், இந்த பாதை வழியாக தான் கடல் வழியாக கப்பல்கள்ல கொண்டு போய் கொண்டிருந்தாங்க. இந்த இடத்த மூடிட்டாங்க. இதனால எல்லா தேசங்கள்லயும் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வந்துச்சு. இதை முடக்குனதுனால கப்பல்கள் ஆங்காங்கே அப்படியே நிறுத்தப்பட்டுருச்சு. பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடுகள் எல்லா தேசத்திலையும் எதிரொலித்ததை பார்த்தோம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லி எல்லா விதத்திலையும் எல்லா தேசங்களும் ஸ்தம்பிச்சு போயிருச்சு. இது நம்முடைய இந்திய தேசத்தை ரொம்ப பெரிய அளவிலேயே பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய தேசம் போர்ல நேரடியாக சம்பந்தப்படல, ஆனா அதனுடைய பாதிப்புகள் உலகம் முழுவதும் சின்ன சின்ன கிராமங்களையும் கூட விட்டு வைக்கல. இன்னும் சொல்லணும்னு பார்த்தா நம்முடைய வீட்டினுடைய கிச்சன் வரைக்கும் கூட இதனுடைய பாதிப்புகள் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். சிலிண்டர் தட்டுப்பாடுனால ரெஸ்டாரண்ட்ஸா இருக்கலாம், சின்ன சின்ன ஹோட்டல்ஸாக இருக்கலாம், ஹாஸ்டல்ஸ், இன்னும் ரோட்டோரங்கள்ல சின்ன சின்ன இது வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறாங்கல்ல தள்ளு வண்டி கடைகள், இதுலலாம் கூட மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சாங்க. பல உணவகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டது. விறகு அடுப்புகளுக்கு மாற வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டோம். நிறைய ஹோட்டல் தொழில்கள் பெரிய நஷ்டத்தையும் பாதிப்பையும் சந்திச்சதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா வெளியூர்கள்ல ஹாஸ்டல்ஸ்ல தங்கி படிக்கிறவங்க, அதே போல வேலை செய்யறவங்க உணவு பிரச்சனையினால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
பெட்ரோல் டீசலினுடைய தட்டுப்பாடால வாகனங்களை தொடர்ந்து இயக்க முடியல. அதனால வாகனங்கள் நிறுத்தப்பட்டுச்சு. இதனால நிறைய வியாபாரிகளும் விவசாயிகளும் கூட பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வெஹிக்கிள்ஸ் மூலமாக தான் காய்கறிகளை, ஃப்ரூட்ஸை, அதே போல முட்டைகளெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அப்ப இந்த சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டதுனால வியாபாரிகள் அதிக பாதிப்பை சந்திச்சாங்க. இன்னும் டிரான்ஸ்போர்ட், அதே போல ஃபுட் டெலிவரி அப்படின்னு சொல்லி பல பிசினஸ்ல மிகப்பெரிய பாதிப்புகளையும் நஷ்டத்தையும் இந்த நாட்கள்ல நாம ஃபேஸ் பண்ணி கொண்டே வரதை பார்க்கிறோம். குறிப்பா சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம். இது மிகப்பெரிய தாக்கத்தை குடும்பங்கள் நடுவுல ஏற்படுத்திருச்சு. முன்பதிவு செய்யற கால்ஸ் எல்லாம் நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அந்த பிரச்சனைய நாம சந்திச்சோம். மக்கள் பதட்டத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, சிலிண்டர் ஏஜென்சி இருக்குல்ல, நம்ம வாங்குற சிலிண்டர் ஏஜென்சிய முற்றுகையிட்டு அங்க போராட்டங்கள் ஆரம்பமான நிறைய செய்திகளை நம்ம பார்த்தோம். நிறைய பேரு மண் அடுப்புகள், எலக்ட்ரிக் அடுப்புகள் அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன்ல விற்பனை செய்கிற விற்பனையாளர்கள் அவங்க வச்சிருந்த எல்லா விதமான அடுப்புகளுமே 1-2 நாட்கள்லயே விற்று தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மிகப்பெரிய பதட்டமான ஒரு சூழ்நிலை எல்லா இடங்கள்லயும் நிலவினதை நம்ம பார்த்தோம். இன்னும் எலக்ட்ரிசிட்டியில பாதிப்பு, டிரான்ஸ்போர்ட், ஃபுட், அதே போல டிராவல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே விலைவாசி உயர்ந்து போனதை நம்ம பார்த்து கொண்டு வர்றோம். இது நம்முடைய இந்திய தேசத்தை மட்டும் இல்ல, பல தேசங்களிலும் மிகப்பெரிய பாதிப்புகளை குளோபலி ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பா பாகிஸ்தான் தேசத்துல நம்ம நல்லா பார்க்கணும்னு சொன்னா, ஸ்கூல் காலேஜஸ்ல ஒரு 2 வாரங்களுக்கு விடுமுறை விட்டுட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்தினாங்க. இன்னும் ஸ்ரீலங்கா தேசத்தை நம்ம சொல்லவே வேண்டாம். பெட்ரோல் டீசலை அளந்து கொடுத்து 2 லிட்டர் தான் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற நிலை. வியட்நாம் தேசத்துல லாக்டவுன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இதனால பல தேசங்கள்ல மக்களினுடைய வாழ்வாதாரம், அன்றாட வாழ்க்கை ரொம்பவுமே ஸ்தம்பிச்சு போனதை பார்த்தோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நம்முடைய மிடில் ஈஸ்ட்ல வசிக்கிற இந்தியர்களுடைய நிலை ரொம்பவுமே மோசமானதாக, மிகப்பெரிய பாதிப்புகளை அவங்க சந்திக்கிற சூழ்நிலை வந்துச்சு. இந்த மிடில் ஈஸ்ட் தேசங்கள்ல தான், அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஈரானா இருக்கலாம், சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகள்ல லட்சக்கணக்கான இந்தியர்கள் அங்க வேலை செய்யறாங்க. இந்த பிரச்சனை நிமித்தமாக அவங்களுக்கு வேலை இழப்புகள், பாதுகாப்பில்லாத சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய நிலை இன்னைக்கு நீடித்து கொண்டிருக்கு. பல அச்சுறுத்தல்களையும் பல பாதிப்புகளையும் தாக்குதல்களையும் ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன் எல்லா இடத்துலையும் எதிரொலிச்சிச்சு. இந்த நிலை இப்படியே தொடர்ந்து நீடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு எனர்ஜி லாக்டவுன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முந்தைய லாக்டவுன், அதாவது கொரோனா பீரியட்ல நம்ம எல்லாருமே ஒரு லாக்டவுனை நம்ம சந்திச்சோம். அந்த நேரத்துல கூட உணவு சமைத்து நம்மளால சாப்பிட முடிஞ்சு. வெளியே எங்கேயும் போக முடியல, வீட்டுக்குள்ளதான் முடங்கி இருக்கிற சிச்சுவேஷனா இருந்தா கூட நம்மால உணவு சமைத்து சாப்பிட முடிஞ்சிச்சு. ஆனா இப்போ அதுவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். தேசங்கள்ல உணவு பற்றாக்குறை, பஞ்சம், விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பாதிப்புகளை தொடர்ந்து நாம சந்திக்க வேண்டியது வரலாம். அரசாங்கம் இதற்கு ஞானமுள்ள ஒரு நல்ல தீர்வை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாம உத்தரவாதத்தோடு ஜெபிக்கணும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நம்முடைய தேசம் காக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அதை தடுக்கிற ஒரே ஆயுதம் நம்முடைய ஜெபம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். தேவ ஜனங்களுடைய முடக்கப்பட்ட முழங்காலும் பாரமுள்ள ஜெபங்கள்ல பிறக்கிற கண்ணீரும் தான் இந்த தீர்வை கொண்டு வரும். இப்படிப்பட்ட தீங்கை தடுத்து பாதிப்புகளை குறைக்கிற ஒரே வழி அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறதுனால இன்னைக்கு நாம இதற்காக அதிகமாக ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட பாரமுள்ள ஜெபங்களை விதைக்கிறவங்க நம்முடைய தேசத்துல, நம்முடைய திருச்சபைகளில, நம்முடைய ஜெப குழுக்கள்ல இன்னைக்கு திரளா எழும்பணும்னு சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவதாக நம்ம இணைந்து ஜெபிக்க போற ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல உள்ள இந்த பிரச்சனைகள் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காகவும், தேச தலைவர்கள் யுத்தத்துக்கு பதிலாக சமாதானத்தை ஞானமாக தேர்ந்தெடுக்கிறதுக்காகவும் எண்ணெய், டீசல்,
சிலிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பொருட்கள் எல்லாம் மறுபடியுமாக சீராக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காகவும், மக்களுக்கும் இன்னும் தேசங்களுக்கும் எந்த குறைவும் இல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய செட்டையின் மறைவில் மறைத்து பாதுகாப்பதற்காகவும், இன்னுமா பொருளாதார பாதிப்புகள், விலைவாசி உயர்வுகளினால நம்முடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து நீடிக்காதபடிக்கு கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றி போடவும், தேசங்கள்ல சமாதானத்தையும் பற்றாக்குறைகளையும் தேவனாய் கர்த்தர் நிறைவாக்கி கொடுக்கணுங்கிறதற்காக ஜெபிப்போம். உன்னதமான தேவனே, மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளையும் ஆண்டவரே யுத்தங்களையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, இவையெல்லாம் சீக்கிரமாய் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, உலக தலைவர்கள் ஆண்டவரே, அப்பாவி ஜனங்களுடைய ரத்தத்தை சிந்த பண்ணுகிற, சமாதானமற்ற சூழ்நிலைகளை உண்டாக்குகிற, தேசம் எங்களும் கலக்கமான காரியங்களை உண்டு பண்ணுகிற இப்படிப்பட்ட யுத்தங்களை ஆண்டவரே தொடர்ந்து நீட்டிக்காதபடிக்கு ஆண்டவரே ஞானமாய் சமாதானத்தை ஏற்படுத்துகிற இருதயத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக அத்தியாவசிய தேவைகளான ஆண்டவரே எண்ணெய், டீசல், சிலிண்டர் தட்டுப்பாட்டை நாங்கள் பார்க்குறோமே ஆண்டவரே. இந்த நிலைமைகள் எல்லாம் அப்பா சீக்கிரமாய் சீர்படுத்தப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இவற்றின் நிமித்தமாக அப்பா பொருளாதார சீர்குலைவோ, விலைவாசி உயர்வோ, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வாதாரமோ தொடர்ச்சியாய் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே இந்த பற்றாக்குறைகள் எல்லாம் சீக்கிரமாய் நிறைவாக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறையா. தேசங்கள் மத்தியில சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த பற்றாக்குறைகள் எல்லாம் சீக்கிரமாய் ஆண்டவரே நிறைவாக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனைகளினால ஸ்கூல்ஸ், காலேஜ், இன்னுமா கூட ஹாஸ்டல்ஸ், ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பிசினஸ் முடங்கி போயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறதுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். தேசங்கள்ல பஞ்சம் வந்துடக்கூடாது. கச்சா எண்ணெய் உற்பத்தி, கப்பல் போக்குவரத்துகள் இதெல்லாம் மீண்டுமாக சீர் செய்யப்படுறதுக்காகவும் நல்ல தீர்வை தேவனாய் கர்த்தர் தேசங்கள்ல கட்டளையிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல கண்ணீரினுடைய ஜெபம் தான் இதற்கு ஒரே தீர்வாக இருக்கு. எதையும் மாற்றும் வல்லமையும் அதிகாரமும் கொண்டது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறதுனால இதற்காக நம்ம அத்தனை பேரும் இணைந்து வைராக்கியமாக ஜெபிப்போம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா உன்னதமானவரே, இந்த வெளியிலும் கூட மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெறுகிற யுத்தத்தினால் உண்டான பாதிப்புகளுக்காக உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவரே. அப்பா, அந்த யுத்தத்தின் நிமித்தம் கேஸ், பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடுகள்னால உலகம் தழுவிய ஒரு பஞ்சம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறதே ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட பாதிப்புகள் நிமித்தம் எங்கள் தேசமும் அதிக ஆண்டவரை தீமைகளை சந்தித்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே. அப்பா, அந்த நிலை நீடிக்குமானால் அநேக ஆண்டவரே அப்பா ஹோட்டல்ஸும், காலேஜ், ஸ்கூல், ஹாஸ்டல்ஸ்லாம் மூடக்கப்பட்டு விடுமே ஆண்டவரே. அப்பா, அநேக தொழிற்சாலைகள் மூடப்பட வேண்டிய நிலை உருவாகி விடுமே ஆண்டவரே. கர்த்தர், இந்த தீமைகள் இருந்து எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, ஏழை எளிய ஜனங்கள் வாழ்கிற எங்க தேசம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகுமானால், ஒரு பஞ்சம் ஏற்படுமே ஆனால் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் ஆண்டவரே உணவுக்காக கையேந்துகிற ஒரு நிலையும் ஆண்டவரே, ஜனங்கள் அப்பா அநேக பேர் பசியாலும் பட்டினியாலும் மறிக்கிற ஒரு நிலை உண்டாகிருமே. இப்படிப்பட்ட தீமைகள் எங்க தேசங்களை வராதபடி கர்த்தர் நீங்க காத்துக்கொள்ளும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி துவங்க பெறவும், கப்பல் போக்குவரத்து அது சரி செய்யப்படவும், ஆண்டவரே ஏற்றுமதி இறக்குமதிகள்லாம் ஒழுங்குபடுத்தப்படவும் கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இப்படிப்பட்ட தீமைகளும் பஞ்சங்களும் ஏற்படாமல் இருக்க தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபமே அது தீர்வு என்று சொல்லி இருக்கீங்களே. இதை உணரும்படிக்கான ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுப்பீராக. கர்த்தர் தேவ ஜனங்கள்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கவும், மன்றாடி ஜெபிக்கவும் கர்த்தர் அவங்க இருதயங்கள் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நீங்க கொடுக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். திரளான ஜனங்கள் ஜெபிக்கிறவர்களா எழும்பும்படிக்காக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கரத்துல நாங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஜெபத்தில் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா மனப்பூர்வமாக ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டார் என்பது நம்முடைய ஆவியில் தெளிவாக தெரியும். நமக்கு நம்ம ஜெபிக்கிறோம், சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆவியில் உற்சாகம் இல்லாமல் ஒரு எந்திரத்தனமாக வழக்கத்தின்படி நம்ம ஆட்சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம், எழுதி வச்சு படிக்கிற மாதிரி.
அப்போ நமக்கு தெரியும் இந்த ஜெபத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஆனால் ஒரு நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சிட்டோம்னா நம்முடைய மனதிலே தெளிவாக ஒரு சாட்சி தெரியும். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டார். இந்த ஜெபம் பண்ண உடனே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி, ஒரு நம்பிக்கை தோன்றும். அதுதான் ஆவியினுடைய சாட்சி. இப்போ நம்ம ஜெபித்த போது கூட அப்படி தான். நீங்கள் எந்த நேரத்தில் ஜெபித்தாலும் அந்த திருப்தி வர்ற வரைக்கும் நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து ஜெபிக்கணும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு விட்டார். அன்னாள் தன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் தேவனுடைய பாதத்தில் ஊற்றினார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் துக்கமுகமாக இருக்கலை. ஒரு குறிப்பிட்ட அளவு பேசின உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கர்த்தர் ஜெபத்தை கேட்டுட்டாரு. அதோடு அவங்க எழுந்து கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதே சாட்சி இன்றைக்கும் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் தெளிவாக நமக்கு உணர்த்தப்படுகிறது. அந்த அன்னாள் காலத்தில் கூட பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பது ரொம்ப ரேராக சிலரால் தான் அதை பெற முடியும், அதை அனுபவிக்க முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட எல்லார் மேலும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறதுனால அந்நாளுக்கு விளங்கினதை விட உங்களுக்கு தெளிவாக உங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்று நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15, 16. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படுத்தாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாயும் ஒருவேளை போஜனத்துக்கு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கிட்டவனாயும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதில் ஒரு எச்சரிக்கையின் காரியங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் ஒரு எச்சரிக்கை உணர்வே இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரிகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் என்ன தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் நான் பரிசுத்த ஆவியையோ தேவனுடைய கிருபையோ எதையுமே இழக்க முடியாது, அதனால் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையற்ற வாழ்க்கை வாழ்வதையும் ஆபத்தான காரியங்களை கூட அவர்கள் அலட்சியமாக நினைக்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பல காரியங்களை புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கர்த்தர் நிருபங்கள் மூலம் எழுதி கொடுத்து எச்சரித்திருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த பகுதி. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்க. இன்னைக்கு ஒரு நவீன உபதேசம் வந்திருக்கிற நம்ம பார்க்குறோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரட்சிப்பை நீங்கள் இழக்கவே முடியாது. நீங்கள் ஜெபிக்காட்டிலும் பரவாயில்ல, ஊழியம் செய்யாட்டிலும் பரவாயில்ல, பழைய பாவத்துக்கு நீங்கள் திரும்பிட்டாலும் பரவாயில்ல, கடவுளை நீங்கள் நம்பாவிட்டால் கூட பரவாயில்ல, கடவுளுக்கு உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய வார்த்தை மாறாதது, ரட்சிப்பு மாறாது, அது உங்களை விட்டு போகாது. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, இயேசுவை நீங்கள் நம்புறீங்கல்ல, அவர் இருக்கிறாருன்னு போதும், அதுக்கு பிறகு நீங்கள் எப்பவும் போல உங்களுடைய வாழ்க்கையை வாழலாம். இயேசு வரும்போது உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் இயேசு இருக்கிறார் நம்பின நம்பிக்கை, உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, குடிக்கலாம், விரிக்கலாம், பப்புக்கு போகலாம், டான்ஸ் ஆடலாம், பாவம் செய்யலாம், லஞ்சம் வாங்கலாம், என்ன செய்தாலும் நீங்கள் இயேசுவை நம்பிவிட்டீர்கள் என்ற நம்பிக்கை உங்களை காப்பாற்றிடும். உடனே ஜனங்கள் கைதட்டி, அப்போ அது நல்ல உபதேசமாக இருக்கே. சிலர் சொல்லி இதை பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, செய்யாத அப்படிலாம் சொல்லி சில சபையில் பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்க. இது நல்லா ஃப்ரீயாக இருக்குதே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்ன, கர்த்தருடைய கிருபையை ஒருவர் இழக்க முடியுமா? அல்லது ஒரு தடவை பெற்றுவிட்டால் நீங்கள் எப்படித்தான் வாழ்ந்தாலும் அதை நீங்கள் உங்களுக்குள்ளே தக்க வைத்து கொண்டிருக்க முடியுமா? இதுதான் கேள்வி. இன்றைக்கி நிறைய சபைகள் கிருபையை குறித்து தப்பான பல காரியங்களை, பல செய்திகளை ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் இது. நீங்கள் ஒரு தடவை பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களை விட்டு போகாது, நீங்கள் ஒரு தடவை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு உங்களை விட்டு போகாது. நீங்கள் போனால் கூட நீங்கள் ஒரு தடவை பெற்றுக்கொண்ட தேவனுடைய கிருபை உங்களை விட்டு போகாது. மற்றவங்க சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறாங்க, தங்கள் சபையிலே உங்களை தொடர்ந்து வைத்துக்கொள்வதற்கு உங்களை மிரட்டுறாங்க.
நீ அதெல்லாம் செய்யாத, இதை செய்யாத அப்படிலாம் சொல்லி கர்த்தருடைய கிருபை இழந்துருவீங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் யாரும் இழக்க பண்ண முடியாது. ஒரு 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 சபை போதகர் வெளிநாட்டில் இருக்கிறவர், அவர் சொல்கிறாரு, நீங்கள் சாதாரணமாக குடிக்கிற ஒரு குவார்ட்ரு, ஒரு சின்ன ஒரு அவுன்ஸ் பிராண்டியோ விஸ்கியோ நீங்கள் பெற்ற ரட்சிப்பை அழித்து விடுமா அப்படின்னா, அந்த ரட்சிப்பை விட இந்த பிராண்டி தான் பெருசா அப்படின்னு கேட்டோம். ஜனங்கள் ஆமாம் சொல்கிறது உண்மை தானே ஓன்னு கைதட்டுறாங்க. நீங்கள் குடிக்கிற ஒரு பாட்டில் விஸ்கி நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை விட பெருசா? அந்த ரட்சிப்பை இழக்க பண்ணி விடுமா? நீங்கள் செய்கிற ஒரு சாதாரண சரீர பிரகாரமான ஒரு பாவம், ஒரு விபச்சார பாவம் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை அவமாக்கி விடுமா? அப்போ இந்த ரட்சிப்பை விட அது பெருசா? கேட்க நமக்கு நல்லா இருக்குதே. அப்போ ரட்சிப்பு தான் பெருசு, கிருபை தான் பெருசு. நாம் பண்ணுகிற இந்த பாவங்களெல்லாம் அதை பாதிப்பதற்கு வழியே இல்லை. நம்ம இஷ்டப்படி எது வேணாலும் செய்யலாம், ஆனால் கர்த்தர் அதை காத்துக்கொள்வார் அப்படின்னு ஒரு உபதேசம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உபதேசத்துக்கு பேர் ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருபையினுடைய உச்சகட்டம். அது கர்த்தருடைய கிருபை இருக்கிறனால இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். அது நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையோ அபிஷேகத்தையோ மகிமையையோ எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்படி பாதிக்காது, நீங்கள் இழக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த வசனம் தப்பாக போயிடும். இங்கே பவுல் சொல்றார் பாருங்க, நீங்கள் ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு. அப்படின்னா இழந்து போக முடியும் அப்படிதானே அர்த்தம். எப்படி இழந்து போகிறாங்களாம்? கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால அநேகர் தீட்டுப்படுத்தாதபடி வேசிக்கள்ளனாய் ஒருவேளை போஜனத்திற்கு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா போல சீர்கெட்ட வாழ்க்கை. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் போயிடும். இதில் ஒரு விவாதம் நடத்தி பட்டிமன்றம் நடத்தி தீர்ப்பு சொல்லுகிற காரியம் அல்ல அது. கிருபையை விட ஒரு பாட்டில் பெருசா, கிருபையை விட ஒரு பாவம் பெருசா, கிருபையை விட இது பெருசா அப்படின்னு சொல்ல கேட்க நல்லா இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஆலமரம் பெருசாக இருந்தால் கூட இந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத சின்ன பூச்சி கரையான் இருக்கு பாருங்கள், அதை அரிச்சிச்சுன்னா அந்த மரத்தையே கீழே தள்ளிவிடும். அப்போ இது பெருசா அது பெருசான்னா மரம்தான் பெருசு, ஆனால் அந்த கரையான்களுடைய வேகம் இன்னும் அதிகம். அது அந்த மரத்தையே கீழே விழ வச்சிரும். அதனால் கிருபையை பெற்றுக்கொண்டால் நீங்கள் அதுக்கு பிறகு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பரிசுத்தாவியை குறித்து எபிரேயர் 6வது அதிகாரத்தில் 3-4 வசனங்களை சொல்லும்போது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பின்வரும் ராஜ்யத்தின் பலன்களை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் அதை மறுதலித்து போனவர்கள் அல்லது இழந்து போனவர்களை திரும்பவும் புதுப்பிப்பது கூடாத காரியம். அப்படின்னா பரிசுத்த ஆவியை பெற்றவன் கூட பாவத்துக்குள்ளே போகும்போது பரிசுத்த ஆவியை இழந்து போய்விடுகிறான். நீங்கள் சொல்ல மாதிரி பரிசுத்த ஆவியான ஒரு பெருசா பாவம் பெருசா? இந்த விவாதம் ஒரு முட்டாள்தனமான விவாதம். பாவம் வந்தால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார். அவர் துக்கப்பட்டு முதல்ல எச்சரிப்பார், கிருபையின்படி பலமுறை நமக்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார், இல்லாவிட்டால் விலகி விடுவார். தாவீது ஜெபம் பண்ணும்போது கூட சங்கீத புஸ்தகத்தில் உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று 51வது சங்கீதத்தில் அவர் பேசுகிறார். உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். அப்போ அது இழக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை தப்பாக மாறிச்சுன்னா, உங்கள் வாழ்க்கை கர்த்தரோடு சொன்ன வார்த்தைகளுக்கு விரோதமாக எதிராக மாறிச்சுன்னா, பாவங்களும் விபச்சாரம் வேசித்தனமும் அசுத்தமும் உள்ளே நுழைந்தால் கர்த்தருடைய கிருபை இழக்க முடியும், இழந்துரும். அதைத்தான் அவர் எச்சரிக்கிறார். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. கர்த்தர் நமக்கு கொடுத்த மகிமை இழந்து போயிட முடியும், விழுந்து போயிட முடியும். இன்றைக்கு நம்ம கண்களுக்கு முன்னால் பார்க்கும்போது பல சபைகள் வெளியே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. 10,000 பேர் இருப்பாங்க, 20,000 பேர் இருப்பாங்க, பெரிய அழகில் அலங்காரமாக சபை ஆராதனைகள் நடக்கும். வெளியே பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தா அதில் கர்த்தருடைய மகிமை இருக்காது. அங்கே வெளியே மகிமை என்று காட்டப்படுகிற எல்லாமே உலக பிரகாரமான மகிமை தான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் பல்பு, அங்கே இருக்கக்கூடிய அந்த அலங்காரங்கள், அங்கே இருக்கக்கூடியவர்கள் பாடகர்களுடைய அலங்காரங்கள், இசைக்கருவிகளுடைய நேர்த்தி, இது எல்லாமே இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாம் உலகத்திலிருந்து வந்த மகிமையை வச்சு
தேவ மகிமை போல தங்களை காண்பிப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் வரும்போது ஒரு ஆவிக்குரியவன் உள்ளே போனால் அவனுக்கு சரியாக தெரிஞ்சிடும். இது நல்லா இருக்க மாதிரி இருக்குது, நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது, அழகாக இருக்க மாதிரி இருக்குது, ஆர்ப்பரிப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இது தேவனுடைய மகிமை அல்ல, இது உலகத்தினுடைய மகிமை அல்லது மனிதர்களால் உண்டாகிற மகிமை. அப்போ இதில் தேவனுடைய மகிமை இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி பல இடங்களில் அப்படி தான். நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல பெரிய பெரிய சபைகள், பல ஊழியங்கள், நான் எல்லா ஊழியத்தையும் சொல்லலை, எல்லா சபையும் சொல்லலை, தேவனுடைய மகிமையை இழந்த பின்பும் அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அது நமக்கு பார்த்தா அடையாளம் தெரியாது. ஒரு நல்ல ஆவியில் கர்த்தருடைய ஆவியை அல்லது ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறியக்கூடியவர்கள் ஒரு இடத்துக்குள்ளே போனால் கண்டுபிடிச்சிருவாங்க. அது நல்லா இருக்க மாதிரி இருக்க மகிமையாக இருக்குது, ஆனால் அந்த மகிமை தேவனுடைய மகிமை அல்ல, இது வேறொரு மகிமை, ஒரு உலகத்தின் மகிமை. இது பரலோகத்தில் செட் ஆகாது, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் என்பதை கண்டுபிடிச்சிருவாங்க. நான் என் அனுபவத்தில் சில சபைகளுக்கு போயிருக்கிறேன், ஒன்றுமே இருக்காது. ஒரு சின்ன ஓலை கூரை கொட்டையில் நடத்துவாங்க. அதில் பக்கத்தில் இருக்க சுவர் மண் சுவர், நான் முன்ன போயிருக்கிறேன், மண் சுவர். அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு இசைக்கருவிகள் கிடையாது. நான் இங்கே பேச எழுந்து நிற்கிறனால, நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால மேலே இருக்கிற அந்த கம்பெல்லாம் தலையில் தட்டும். அந்த புகைப்படங்களெல்லாம் இன்னும் கூட வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் அப்படி கழுத்தை குனிஞ்சிக்கிட்டே தான் பேசுவேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுவர்லாம் மண் சுவர், அதில் மூங்கில் பட்டியல் போட்டு அடித்து வச்சுருப்பாங்க. கீழே சுவத்தை, கீழே இருக்கக்கூடிய மண் தரையை நல்லா செம்மி அது மேலே சாணி வச்சு அப்படி மொழுகி மேலே பாய் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு 20 பேர் 25 பேர் இருப்பாங்க. ஒரு வயசான பாட்டியம்மா பின்னால் உட்காந்து ஒரு ட்ரம், அந்த காலத்தில் அதான் ட்ரம்மு, அதை வச்சு அடிப்பாங்க. அந்த சபைக்கு உள்ளே நுழைந்தாலே தீ பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே பாட்டில் ராகம் இருக்காது, தாளம் இருக்காது, ஒரு குரலில் இனிமை இருக்காது, ஆனால் தேவனுடைய மகிமை இருக்கும். உள்ளே நான் போய் அப்படியே ஊழியம் கூட செய்ய முடியாது, அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை பற்றி எரிகிறத பார்த்துருக்கிறேன். அதே நேரத்தில் பிரபலமாக இருக்கிற பெரிய சபைகளுக்கும் நான் போயிருக்கிறேன். அதில் சில சபைகள் சில தேசங்களில் கூட போயிருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். தரையில் முகம் பார்க்கலாம், சுவர்லாம் அவ்வளோ அலங்காரமாக இருக்கும், லைட்டு கண்ணை பறிக்கும். அதெல்லாம் பார்த்தா மகிமை மாதிரி நமக்கு காட்சி அளிக்கும். பாடகர் குழு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி அழகாக கர்த்தரை பாடுவாங்க, இசைக்கருவிகளை நேர்த்தியாக வாசிப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அந்த மகிமை நம்முடைய ஆவிக்குரிய அபிஷேகத்தை தட்டி எழுப்பாது. அதில் ஒரு ஊக்கம், அதில் ஒரு தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. நான் ரெண்டுமே பார்த்துருக்கிறேன். அப்போ நம்ம வைத்திருக்கிற இடத்துக்கோ அல்லது நம்ம தேவனுடைய மகிமைக்கோ சம்மந்தம் இல்லை. இந்த பாஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பாஸ்டர்கள் நம்ம பார்த்துருக்கிறேன், அவங்க நல்ல ட்ரெஸ் கூட பண்ண மாட்டாங்க, ஆனால் கர்த்தருடைய மகிமை அவருடைய ஊழியத்தில் தெளிவாய் வெளிப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனை விட்டு எடுக்கப்பட முடியுமான்னு கேட்டால், கர்த்தர் நமக்கு சொன்ன கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் எதிராய் நம்முடைய ஜீவிதம் அமையும் போது தேவனுடைய மகிமை கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி, அந்த மகிமை விலகினது தெரியாதபடிக்கு உலகத்தின் மகிமை அந்த இடத்தை நிரப்பி கொண்டு நாம் கர்த்தருடைய மகிமையில் தான் இருக்கிறோம் என்பதை போல ஒரு தோற்ற பிழையை உண்டாக்கிறோம். அப்போ இன்றைக்கி மகிமை கர்த்தருடைய கிருபை இழந்த ஊழியர்கள் இருக்கிறாங்க, கர்த்தருடைய பிரசனத்தை இழந்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, சபைகள் இருக்கின்றன, ஊழியங்கள் இருக்கின்றன, டிவி நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கின்றன. நீங்கள் தான் அதில் கவனமாக சோதித்து உங்களுக்கு பயனுள்ளதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கர்த்தருடைய மகிமையை இழந்து போன ஒரு சபையோ ஒரு மனிதனோ ஒரு பெரிய ஊழியக்காரனோ ஒரு தீர்க்கனோ அவர்களை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம்? ஒரு காலத்தில் இருந்த மகிமை, ஒரு காலத்தில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி இருப்பார், அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாட்சி பயங்கரமாக இருக்கும் அந்த நாட்களில். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்காங்க தெரியாது. இன்றைக்கு அவர்கள் அதே கிருபையிலையும் மகிமையில் இருக்காங்களா தெரியாது. அப்போ இவர்களை நம்ம எப்படி அடையாளம் காட்டலாம், எப்படி அடையாளம் காணலாம்? ஒருவேளை நாமே அப்படி இருந்தால், ஒரு காலத்தில் தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தரை விட்டு விலகினதுனால
அந்த மகிமையை நம்மளே கூட இழந்திருக்கிறோம்னு சொன்னால் கூட இந்த அடையாளங்களை பொருத்தி பார்க்கும் பொழுது நம்முடைய தகுதி என்ன என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்த்தருடைய மகிமை இழந்து போன சபைகள், ஊழியங்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், அவர்களுடைய அடையாளங்கள். முதல்ல வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய மகிமையை இழந்து போன சபைகளை குறித்து வேதம் சொல்லுது. மற்றது எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கோம். முதல் காரியம், அப்போ ஒரு சபை கர்த்தருடைய மகிமையை இழக்க முடியுமா? முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களில் எபேசு சபையை பற்றி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. எபேசுவில் இருந்த சபை பெரிய சபை. அது இப்போல்லாம் சொல்கிறாங்களே ஒரு பெரிய பெரிய மெகா சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. சென்னையிலலாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய மெகா சர்ச் அப்படிம்பாங்க. பல தேசங்களில் மெகா சர்ச்சஸ் இருக்கின்றன. அந்த சர்ச்சில் குறைந்தது 50,000 பேராவது இருப்பாங்க. அது ஜனங்கள் ஷிஃப்ட் முறையில் ஆராதிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை 6 ஆராதனை 7 ஆராதனையெல்லாம் போகும். அந்த மாதிரி ஒரு மெகா சர்ச்சு தான் அந்த எபேசு சபை. அந்த எபேசு சபை அதனுடைய நிலையை கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. 4வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அன்பு தானே மகிமை. அவங்க ஊழியம் செஞ்சாங்க, அதுக்காக ஊழியத்தை நிறுத்திடல. பாடுறாங்க, துதிக்கிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, சுவிசேஷம் சொல்கிறாங்க, சபை நடத்துகிறாங்க, ராப்போஜனம் கொடுக்குறாங்க, எல்லாம் இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், இந்த மகிமையான அந்த அன்பு உன்னை விட்டு போயிடுச்சு, அன்பை நீ விட்டு விட்டாய். வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை கொரிந்தியரில் சொல்லும், நான் மனுஷருடைய பாஷையை பேசினாலும் தூதருடைய பாஷையை பேசினாலும் நான் எல்லா வரங்களால் நிறைந்திருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. அப்போ அன்பு தானே மகிமை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அப்புறம் நீ என்ன செஞ்ச, என்ன பிரயோஜனம்? நல்லா அழகுபடுத்தி, நல்லா முகத்தையெல்லாம் சீர்படுத்தி, மேக்கப்லாம் பண்ணி, நல்லா நீட்டாக சென்டெல்லாம் அடித்து நல்லா இருக்குது. ஆனால் உயிர் இல்லை. சில பிரேதங்களை பார்த்திங்கன்னா சினிமாவில் நடிக்கிறவங்கள விட மேக்கப் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அப்படி உயிர் இல்லை. இதில் பாருங்கள், இது எல்லாமே இருக்குது. பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, கூடி வர்றாங்க, ஊழியம் செய்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் அன்பு இல்லை. அப்போ இந்த சபை அன்பிலிருந்து விழுந்த ஒரு சபை. பாருங்கள், ஐயனா எல்லாம் நடக்குது, அந்த சபை போய் விழுந்த சபைன்னு சொல்கிறீங்க. நான் சொல்லலை, அடுத்த வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரம் உன்னிடத்தில் வந்து மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி போடுவேன். முழுசாக அந்த மகிமை இழந்துட்டு மறுபடியும் பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு பாருங்க, அந்த சந்தர்ப்பத்தை நான் எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஒரு சபை விழ முடியுமா? விழ முடியும் என்று எபேசியர் சொல்லுது. அந்த சபை விழுந்திருக்கிறது என்பதை கர்த்தர் தான் சர்டிஃபை பண்ணுறாரு. நீ விழுந்தாய், விழுந்த நிலைமையில் இருக்கிற அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ நாம் நினைக்கிறோம், சபை பெருசாக இருந்தா, கட்டடம் பெருசாக இருந்தா, பாஸ்டர் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா, பாஸ்டர் கோட்டு சூட்டு தான் போட்டு தான் பேசுவார் அப்படின்னு இருந்தா, எவ்வளோ உயர்ந்த ஆளாக இருந்தா, அந்த சபை உண்மையிலே மகிமையில தான் இருக்குன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுது, விழுந்த சபைகளும் அப்படி இருக்க முடியும். அடுத்து 2வது ஒரு சபையை பாருங்களேன். அது எப்படின்னா, இந்த சபை சாவுக்கேதுவான காரியங்களை தனக்குள் வைத்திருக்கிற ஒரு சபை. இந்த சபையை குறித்து வெளிப்படுத்தல் 3:2 சொல்லுது, சர்தை அப்படின்னு ஒரு சபை. சர்தே, நீ விழித்து கொண்டு சாவுக்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உனக்குள்ள மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் சாவுக்கேதுவான செத்த கிரியைகள் உனக்குள்ள இருக்குது. உன் கிரியைகளை தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. இயேசு சொல்றார், உன் சபை நல்லா தான் இருக்கு, பாட்டு நல்லா தான் இருக்கு, ஆராதனை நல்லா தான் இருக்கு, ஆனால் உள்ளே மரண வாசனை இருக்கிறது. மரணத்துக்கு ஏற்ற காரியங்கள் உள்ள இருந்தால் மரண வாசனை தானே இருக்கும். அப்போ சபை நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அது தன்னுடைய பூர்வ மகிமையை இழந்த ஒரு சபை. 3வது பாருங்க, மகிமை இழந்து போன சபையில் 3வது டைப்பு வெதுவெதுப்பான சபை. லவோதேக்கியா சபையை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 3:16-17 சொல்லுது, இதுவும் கூட மகிமை இழந்து போன சபை தான். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால்
உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். அப்போ எது நமக்கு ஒவ்வாதது, நம்முடைய சரீரத்துக்கு ஒத்து வராதது, நம்ம தெரியாமல் சாப்பிட்டா சரீரமே அதை வெளியே தள்ளிடும். அது பேர் தான் வாமிட்டு. அது நம்முடைய சரீரத்துக்கு ஒத்து வராது, ஒவ்வாமை உள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் சரீரமே அதை என்ன செய்யணும், வெளியே துப்பிடும். கர்த்தர் சொல்கிறார், உங்ககிட்ட இருக்கிற கிரியைகள் எனக்கு ஒத்து வராத கிரியைகள். அது வெளியே பார்த்தா ஜனங்களுக்கு ஆராதனை மாதிரி தெரியும், ஆனால் இது என்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஒத்து வராத ஆராதனை. அப்படி ஒத்து வராத என்ற ஒரு சாப்பாடோ ஒரு காரியம் உள்ளே போயிடுச்சுன்னா வாந்தி ஆயிரும். இப்படி ஒத்து வராது உள்ளே இருந்துச்சுன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவதை தவிர வேறு வழி இல்லை. ஏன் அப்படின்னா, நீ நிர்பாகியம் உள்ளவனும், நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். அது உனக்கு தெரியல, நீ குருடனாக இருக்கன்னு உனக்கு தெரியல, நிர்பாகியம் உள்ளவனாக இருக்கிறதுன்னு உனக்கு தெரியல, அதை குறித்து நீ யோசிக்கவும் இல்லை. நம்ம செஞ்சால் சரியாக தான் இருக்கும், நீ பாட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆவிக்குரிய காரியத்தில் பரிதபிக்கப்படத்தக்கவனாக இருக்கிறாய். அதை பற்றி நீ ஒரு நாள் கூட உட்கார்ந்து உன்னை சோதித்து பார்த்ததே கிடையாது. நமக்கு ஆவிக்குரிய பார்வை இல்லை, ஆவிக்குரிய தரிசனம் இல்லை, நம்ம நிர்வாணியாக இருக்கிறோம், ஆவிக்குரிய நீதி இல்லை. நீதி தானே வஸ்திரம், நிர்வாணியாக இருக்கிறோம், அதை நீ அறியாமல் இருக்கிறாய். அப்போ நீ ஆரம்பத்தில் இருந்த அந்த பூரண நிலைமையிலேருந்து விழுந்து போன அப்படின்னு இந்த விழுந்து போன சபைகளை குறித்து கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய கிருபையை இழந்தே போக முடியாதுன்னு சிலர் பேசுகிறாங்களே, அது கள்ள உபதேசம். நீங்கள் தப்பாக இருந்தால் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபை, தேவனுடைய மகிமையை நம்ம இழக்க நேரிட்டு விடும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம் நமக்கு சொல்லுகிறதை கேளுங்க. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தருடைய கிருபையை வாங்கிட்டு நீ அந்த கிருபைக்கு ஏற்றபடி நடக்காம உன் சுய சித்தத்தின்படி நடக்கணும்னா அந்த கிருபையை விருதாவாக்கிறாத, நான் உனக்கு எச்சரித்து சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கிருபையை அப்போ இழக்க முடியும், அபிஷேகத்தை இழக்க முடியும். நம்ம ஏற்கனவே வாசிச்சோமே, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், பரம ஈவை ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியை பெற்றும் மறுதலித்து போனவர்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 6வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? விழுந்து போன சபைகளை, விழுந்து போன ஊழியங்களை, விழுந்து போன ஊழியர்களை, விழுந்து போன விசுவாசிகளை நம்ம எப்படி அடையாளம் காண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் சில அடையாளங்கள் நமக்கு சொல்லுகிறது. இந்த கிருபையை அல்லது தேவனுடைய மகிமையை இழந்து போனவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது. ஒரு காலத்தில் லைட்டு, எரிந்த பிரகாசித்த லைட்டு, அது அணைந்து போனால், இது எண்ணெய் இல்லாமல் அது அணைஞ்சு போனால், அது ஒரு காலத்தில் எரிந்தது என்பதற்கு அடையாளம் இருக்கும், இப்போ அணைந்தது என்பதற்கான அடையாளம் இருக்கும். அது மாதிரி தேவனுடைய மகிமையான வெளிச்சத்தை இழந்து போனவர்கள் எப்படி இருப்பாங்க நான் சொல்கிறேன் பாருங்க கவனமாக. தாங்கள் விழுந்ததை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். முதல்ல யாராவது ஒருத்தர் சொன்னால், நீ இந்த காரியத்தில் இந்த மாதிரி தப்பாக ஆகிருச்சு, கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றலை, மனம் திரும்புங்கன்னு சொன்னால் அதை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. மகிமை இழந்தவன், மகிமை இழப்பதற்கு அப்படி துடிக்கி கொண்டிருக்கிறவன் பயப்படுவான், கேட்பான். மற்றவர் முழுசாக அணைஞ்சே போயிட்டான்னு வச்சுங்க, நீங்கள் போய் சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்கள்கிட்ட இப்படி சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்ய சொன்னார், உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் இப்படி இருக்குது, நீங்கள் வேறு செய்கிறீங்க, அப்போ தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகிட்டீங்க, பணத்துக்கு பின்னால் போயிட்டீங்கன்னு சொல்லுங்களேன், அவன் அதை ஒத்துக்கொள்ள மாட்டான். மாறாக தாங்கள் கர்த்தருடைய சித்தத்தில் தான் ஓடுகிறோம் என்பதை உங்களை நம்ப வைக்க முயற்சிப்பாங்க. சபையையோ அல்லது அவங்கள்ட்ட அந்த குறை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் உங்கள் மகிமை இழந்துட்டீங்க, நீங்கள் மறுபடியும் அப்படியே தேரணும், இன்ன நிலைமையிலேருந்து விழுந்தீங்கன்னு பார்த்து திருந்துங்க நீங்கள் சொன்னால், யார் சொன்னது உங்களுக்கு? நாங்கள் பாருங்கள் இப்போவும் எப்படி செய்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் தாங்கள் நிற்கிறதாக காண்பித்து கொள்ளத்தான் விரும்புவாங்க, வாதாடுவாங்க.
நான் பார்த்துருக்கிறேன் நிறையா. சில சமயத்திலே கர்த்தர் சிலரிடத்தில் சில காரியங்களை செய்ய சொல்லியிருப்பார். அதை தீர்க்க தரிசனமாக கர்த்தரே வெளிப்படுத்தி இருப்பார், பேசியிருப்பார். செய்யாமல் விட்டுருப்பாங்க. அது போய் நம்ம கேட்டோம்னா அவர்கள் அதை சொல்லாமல் அவங்க செய்த மற்ற சாதனைகளை காண்பிப்பாங்க. யார் சொன்னது? கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் செய்யலைன்னு யார் சொன்னது? கர்த்தரை விட்டு நாங்கள் தூரமாய் விலகினோன்னு யார் சொன்னது? பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறோம், இங்கே எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கோன்னு வாதாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வாதாடுகிற நேரத்தில் கர்த்தர் சொல்லுவார், நீ சொல்லிட்டே இல்லை, அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொள்ள வைப்பது உன்னுடைய வேலையில், நீ போயிரு, அவங்களோட திருப்பி வாதாடாத அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவர்கள் விழுந்ததை ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. நாங்கள் அந்த இடத்துல ஒரு மாதிரி வழி விலகிட்டோம், தவறிட்டோம், அல்லது கர்த்தர் சொன்ன செய்யாமல் போயிட்டோம் அப்படி சொல்லாமல் அவர்கள் செய்த வேறு காரியங்கள் இருக்குது பாருங்கள், அதை காமிச்சு பாருங்கள் நாங்கள் எவ்வளோ பெருசாக செஞ்சுருக்கிறோன்னு காமிக்க முயல்வாங்க. வாங்க வசனத்தில் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11 13 வரைக்கும் உண்டான வசனங்கள் வாசித்து பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது. யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்கிறார், சாமுவேல் இடத்துல சொல்கிறார். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது. அவன் என்னை விட்டு திரும்பி அல்லது என்னை விட்டு பின்வாங்கி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். இது கர்த்தர் சொல்கிறது. சாமுவேல் தன்னுடைய சுய அபிப்பிராயத்தில் சொல்லலை, என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்தான். மறுநாள் அதிகாலமே, இப்போ தான் அடுத்து, மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் இப்போ பார்க்க போகிறாரு. முதல் நாள் கர்த்தர் சொல்லிட்டாரு, அதுதான் உண்மை நிலை. சவுலுடைய நிலைமை என்னென்னா தேவனுடைய சித்தத்தை செய்யலை, கர்த்தரை விட்டு பின்வாங்கி விட்டான். இதுதான் நிலைமை. இப்போ காலையில் கர்த்தர் சொல்லிட்டார்ல, உண்மை தெரிஞ்சிருச்சு இவருக்கு. சாமுவேல் அவரை பார்க்க போகிறார். என்ன நடக்குது பாருங்கள். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு சொல்லப்பட்டது. அவர் வந்து பார்க்குறாரு, அந்த இடத்துல அவர் இல்லை. எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்டால் ஜெயஸ்தம்பம் நாட்ட போயிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு ஸ்தம்பத்தை நாட்டி நான் எவ்வளோ ஜெயிச்சிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு அதை காட்ட போயிருக்கிறாரு. பின்பு பல இடங்களுக்கு போயிட்டு கில்காலுக்கு போயிருக்கிறான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உடனே சாமுவேலை பார்த்து சவுல் சொல்றார், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். பாருங்கள், முதல்ல கர்த்தர் சொன்னார், அவன் நான் சொன்னது செய்யலைங்கிறாரு. இவன் சாமுவேல் இடத்துல கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன், எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். இந்த முதல் குணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் செய்ய சொன்னதை அல்ல, இவனாக ஒன்றை செஞ்சுட்டு அதில் திருப்தி அடைந்து பாருங்கள் நான் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு அதை காட்ட முயல்வாங்க. செய்யாதது இல்லை, நான் பாருங்கள் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு அதை பெருமைப்படுத்தி சொல்ல முயல்வார்கள். இது முதல் அடையாளம். ரெண்டாவது அவங்க என்ன செய்வாங்க பாருங்களேன், தாங்கள் செய்த தவறை கர்த்தருக்காகத்தான் செய்தோம் என்பார்கள். என்ன இப்படி கர்த்தர் உங்ககிட்ட சொன்னது வேற, கர்த்தர் இப்படி நடத்த சொன்னார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை விட்டு நீங்கள் உலகத்தின் மகிமையை கொண்டு உள்ளே ஆராதிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் யாருக்காக செய்கிறோம்? இங்கே இருக்கிற இவ்வளோ பேர், கொயரு, நாங்கள் இங்கே அடிக்கிற அந்த புகை, லைட்டு கர்த்தருக்காகத்தானே செஞ்சுருக்கிறோம். நீங்கள் என்னமோ கர்த்தரை விட்டு நாங்கள் போன மாதிரிலாம் பேசுகிறீங்க என்று அவர்கள் செய்த சுய கிரியையை அல்லது கர்த்தருக்கு எதிரான கிரியையை அவர்கள் கர்த்தருக்காகத்தானே செய்தோம் என்று சப்பக்கட்டு கட்டி உங்கள்கிட்ட வாதாடுவாங்க. பாருங்களேன், 1 சாமுவேல் 15:15 அதில் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினான்னு அவர் சொன்னார்ல, அதற்கு சாமுவேல் அப்படியானால் நான் கேட்கிற அந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்னன்னு கேட்குறார். அதுக்கு சவுல் என்ன பதில் சொல்கிறான் பாருங்க. அதான் 15வது வசனத்தில் இருக்குது. 1 சாமுவேல் 15:15 அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் சபிக்கப்பட்ட ஒரு தேசம். கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? அந்த அமலேக்கியரின் தேசத்தில் இருக்கிற ஆடுகளையோ மாடுகளையோ எல்லாம் சாபம், சபிக்கப்பட்டது.
அது எல்லாவற்றையும் அழித்து போடுன்னு சொல்லித்தானே ஒன்று அனுப்புனாரு. பாருங்க, அவர் வந்தோடனே சொல்கிறார், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினேன் அப்படிங்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினா பின்னால் ஆடு மாடு சத்தம் கேட்குது, அதெல்லாம் என்ன அப்படின்னு சாமுவேல் கேட்குறார். உடனே இப்போ சொல்லுகிறார் அவர், அமலேக்கியர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். தான் கொண்டு வரக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருந்தார், அழிக்கல சொல்லியிருந்தார். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை பாருங்க உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போடும். எங்களுக்காக நாங்கள் எடுக்கலையே, நாங்கள் அதை வச்சது யாருக்காக வச்சோம்? உங்கள் கர்த்தருக்கு கொடுக்கறது தானங்க வச்சோம். நீ என்ன சண்டைக்கு வர்ற? ஆண்டவருக்கு செய்கிறதுக்கு தானே வச்சுருக்குறோம். நாங்கள் இவ்வளோ பெரிய அமைப்பு, இவ்வளவு ஜனங்கள், இந்த ஆடுகள் மாடுகள், சாபத்தில் வந்த அந்த பணம் காணிக்கை எல்லாமே யாருக்கு? கர்த்தருக்கு செய்யத்தான் வச்சுருக்குறோம் நாங்கள் என்று அவன் வாதாடினான். இப்படி தான் வாதாடுவாங்க. நம்ம எதை செய்யலைன்னு கேட்போம், அவன் செஞ்சதை சொல்லிக்கிட்டு இருப்பான். அவர்கள் செய்யாததை பற்றி பேச மாட்டாங்க, செஞ்சதை சொல்லுவாங்க, உங்களை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அப்போ இவர் அங்கே பேசுகிறத பாருங்கள், யாருக்கு செய்தோம்? ஏதோ நாங்கள் திருடி, நாங்கள் வெட்டி, நாங்கள் சமைச்சு சாப்பிட்ட மாதிரிலாம் சொல்கிறீங்க. கர்த்தருடைய மகிமைக்கு தான் நாங்கள் செஞ்சோம். கர்த்தரன் ஆடு மாடு இல்லாமல் நீ போய் அமலேக்கியருடைய பட்டியிலிருந்து மந்தை ஓட்டி கொண்டு வானா உங்களை அனுப்பினார். அவைகள் சபிக்கப்பட்ட சாபத்தீடான காரியங்களை அழித்து போடுங்க, சுட்டரித்து போடுங்க தானே சொன்னார். அப்போ நான் சபிக்கப்பட்டதை கர்த்தருக்கு செஞ்சால் அது சரியாயிருமா? அப்போ இப்படி அவர்கள் பேசுவாங்க. அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகினதை குறித்து சொல்லாமல் அவங்க செஞ்ச சாதனைகளை பேசுவாங்க. மூணாவது காரியம் பாருங்க, தங்களுடைய தவறை பணத்தின் மூலம் சரி கட்ட நினைப்பாங்க. பணத்தின் மூலம் அல்லது தங்களுடைய வசதியின் மூலம், காணிக்கையின் மூலம். அதனால் என்ன பாருங்கள், கர்த்தருக்கு தான் நாங்கள் இதை காணிக்கையாக கொடுக்க போகிறோம் என்பார்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 15:15 அவர் சொல்லும்போது, ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கொடுக்கத்தான் கொண்டு வந்தோம். சபிக்கப்பட்ட இந்த பொருள், லஞ்சம் வாங்குறீங்களாமே, நீங்கள் இந்த இடத்துல ஏழைகளை கொள்ளையடித்து காசு வாங்குறீங்களாமே, அதை கர்த்தருக்கு ஒரு பங்கு கொண்டாந்து கொடுத்துட்றோமில்ல. கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு தான், ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த சாபத்தீடான காரியத்தை சொல்கிறோம் அப்படிம்பாங்க. உலகத்திலே ஜனங்களுடைய மனநிலையில் மிக முக்கியமானது, எதையும் பணத்தை வைத்து சாதித்து விடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பிரச்சனையா, ஒரு அரசாங்கத்தில் ஒரு காரியம் ஆகலையா, பணத்தை வச்சு சாதிச்சிருவோம். ஒரு குற்றம் செய்து விட்டோம், நீதியை பணத்தை கொடுத்து வாங்கிடுவோம். அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல, ஒரு காலேஜில், ஒரு கல்லூரியில் ஒரு சீட்டு நியாயப்படி நமக்கு கிடைக்க முடியாது, கிடைக்கல, பணத்தை கொண்டு அதை சாதிச்சிருவோம். இப்படியே நம்ம இந்த பணத்தை வச்சு எல்லாத்தையும் நம்ம சாதிக்க பழகினதுனால கர்த்தருடைய காரியத்திலையுமே நம்ம தவறு செய்து விட்டால் கூட கர்த்தருக்கு நம்ம காணிக்கை ஏதாவது கொடுத்துட்டா கர்த்தர் கூலாயிடுவார்னு நினைப்பாங்க மனிதர்கள். அதான் தவறு. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களில் பிரியமாக இருக்கிறது இல்லை. எங்கள் கூட ஒரு தேவ மனிதர் இப்போ நல்லா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார், ஒரு பாஸ்டர், இப்போ பாஸ்டர். அப்போது அவர் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அதில் நிறைய லஞ்சம் வரக்கூடிய ஒரு பதவியில் இருந்தார். அப்போ தான் புதுசாக ரட்சிக்கப்பட்டு நாங்கள் நடத்துகிற ஜெபத்துக்கு வருவார். அவர் வரும்போது அவர் என்ன செய்வார்னா, அந்த வாரத்தில் அவர் வாங்கின லஞ்ச பணத்தில் 10ல் 1 பங்கு எடுத்து காணிக்கை பெட்டியில் போட்டுருவார். ஒரு முறை நான் அங்கே மேடையிலேருந்து சொன்னபோது, இந்த காணிக்கையில் தப்பான முறையில் சம்பாதித்த பணம், ஒருவேளை நீங்கள் கடை வச்சு அதில் லாகிரி பொருட்களை விற்கிறீர்கள், பீடி சிகரெட்டு குடி இந்த மாதிரி விற்கிறீங்க, அந்த காசெல்லாம் கொண்டாந்து உள்ளே போட்டுறாதீங்க, லஞ்சம் வாங்குகிற பணத்தை கொண்டாந்து உள்ளே போட்டுறாதீங்க. அப்போ தான் அவருடைய மனதிலே உரைத்தது. அது வரைக்கும் அவர் என்ன நினைச்சார், நமக்கு எவ்வளோ லஞ்சம் வாங்கினாலும் கர்த்தருக்கு தானங்க கொடுக்க போகிறோம், அவருக்கு 10ல் 1 கொடுத்துட்டா அவர் சாந்தமாகி விடுவார் என்று நினைக்கிறோம். மனிதன் சாந்தமாகலாம், கர்த்தர் அதை சாந்தமாக மாட்டார். அந்த நேரத்தில் அவர் மனம் திரும்பி அதற்கு பிறகு லஞ்சமே வாங்க மாட்டேன் என்று சொல்லி பொருத்தனை எடுத்துக்கொண்டு தான் வேலை பார்க்கிற காலம் வரைக்கும் அதை கடைபிடித்தார். கர்த்தருடைய அழைப்பு கிடைத்த போது முழு நேர ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து இன்றைக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார். அப்போ எதையும் பணத்தின் மூலம் சாதிக்கலாம் நினைப்பாங்க பாருங்கள். கர்த்தர் ஒருவேளை கோபமாக இருப்பார்,
நம்ம என்ன செய்யலாம்னா கர்த்தருக்கு ஏதாவது சில காரியத்தை செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சா ஏமாந்துருவீங்க. அவங்க அப்படி செய்வாங்க. அவர்கள் தேவனுடைய மகிமை இழந்தவர்கள். தாங்கள் மகிமை இழந்ததை மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் அவர்கள் முனைப்பு காட்டி தங்களை கர்த்தருக்குள் நிற்கிறவர்களாக காண்பித்து கொள்ள பிரயாசப்படுவாங்க. அடுத்து இந்த ஆட்களுடைய விசேஷமான ஒரு குணம் என்னென்னா, தங்களுடைய சாதனைகள் இருக்குது பாருங்க, அதை பெருசாக காண்பிப்பாங்க. அப்போ தான் நீங்கள் இருக்க குறைய பார்க்க மாட்டீங்க. அவர் கர்த்தர் ஒன்று சொன்னார், இவர் வேற செஞ்சாரேன்னு பார்க்க மாட்டீங்க. அதனால் கர்த்தர் சொன்னதை விட்டு வேற செய்கிறோம் பாருங்கள், அந்த காரியத்தை பெருசாக சாதனை மாதிரி செஞ்சுருவாங்க. அதை ஜனங்களுக்கு காமிப்பாங்க. இவருடைய நோக்கம் கர்த்தரை பிரியப்படுத்துவது அல்ல, அல்லது நம்ம விழுந்துட்டோமே எந்திரிக்கணுங்கிறதுக்கு அல்ல, ஜனங்களை எங்களிடத்தில் தக்க வைத்து கொள்ளணும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, தாங்கள் செய்த காரியத்தை விளம்பரப்படுத்த ஆரம்பிப்பாங்க, பெருசாக காட்டுவாங்க. பெருசாக காமிச்சிட்டா அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகினதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஜனங்கள் தேவனுடைய மகிமை எங்கள் சபை விட்டு விலகிருச்சுங்க, எங்கள் பாஸ்டர் முந்தி மாதிரி இல்லை, பாருங்கள் அவர் பணத்தின் பின்னால் போனார், தேவ மகிமை இழந்துட்டார் அப்படின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது என்பதற்காக, விசுவாசிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவங்க சாதனைகளை ஒரு பெரிய பட்டியல் போட்டு காட்டி விளம்பரப்படுத்த ஆரம்பிப்பாங்க. சாமுவேல் பாருங்களேன், 1 சாமுவேலுடைய புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 20-21 அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, சாமுவேல் சொன்னார், ஒரு உண்மையான தேவ மனுஷன் என்ன செய்யணும், கர்த்தர் உன்னிடத்தில் குறை இருக்குன்னு சொல்கிறாரு, நீ தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகினாய் சொன்ன உடனே காலில் விழுந்திருக்கணும். ஐயோ நான் என்ன செய்யணும்னு எதிர்பேசவே கூடாது. கர்த்தர் சொல்லிட்டா சொன்னது தான். சில சமயம் நம்ம செஞ்சது நம்ம பார்வைக்கு நல்லா இருக்கும், ஆண்டவரிடத்தில் போகும்போது சொல்ல, நீ தப்பாக செஞ்ச, ஆமாம் ஆண்டவரேன்னு சொல்லிடணும். அங்கே வாதாடக்கூடாது, நான் சரியாக தான் செஞ்சேன், இதனால இப்படி போச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ தேவனுடைய வார்த்தை வருகிறது, கர்த்தர் ஏற்கனவே பேசிட்டார் முகமுகமாக, அவன் இந்த நிலைமையிலிருந்து விழுந்து போனான், நான் அவன் மேலே மனஸ்தாபமாக இருக்கேன்னு சொல்லிட்டார். இவன் பாருங்க, நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேன் என்பதை நிறுவ முயற்சி பண்ணுகிறார். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 20-21 சவுல் சாமுவேலை நோக்கி, இப்போ வாதாடத்தான் பார்க்குறாரு, சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்யலைன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் சொன்ன மாதிரி தான் போனேன், ராஜாவை பிடித்தேன், அவனை சங்காரம் பண்ணினேன், அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையின் மேல் சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அங்கே என்ன பெருசாக பண்ணிட்டோன்னு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. இப்படி ஆட்க பார்த்தீங்கன்னா, அவங்க செய்கிற சரின்னு சொன்னீங்கன்னா பேசாமல் இருப்பாங்க. இந்த இடத்துல தப்புன்னு சொன்னால் மேலே பாஞ்சிருவான். அவர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் உன் மேலே கோபமாக இருக்காருப்பா. எப்படி கோபமாக இருப்பார்? அவர் சொன்னது தான் நான் செஞ்சுருக்கிறேன், அதுக்காகத்தானே நான் எழுந்து ஓடி இருக்கிறேன், சண்டை போட்டிருக்கிறேன், யுத்தம் பண்ணி, நீ சும்மா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு எங்களை பார்த்து நீ தப்புன்னு சொல்கிறியா? எவ்வளோ அலைஞ்சிருக்கிறேன், எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறேன், ராஜாவை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன், கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணுமேன்னு சொல்லி சில ஆடு மாடுகளை கொண்டு வந்தேன், அவைகளை அது சாபத்தீடானது தான், அவைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி கொடுக்கத்தானே கொண்டு வந்தேன் என்று இப்போ தன் பட்சத்திலே வாதாடிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து இவர்களுடைய மிக முக்கியமான அடையாளம், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிப்பார்கள். ஆண்டவர் பேசினாருன்னு சொல்ல ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க தள்ளிடுவாங்க. வேண்டாம், நான் செஞ்சது தான் பெருசு, கடவுளுக்கு இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கேனே, இல்லை கர்த்தர் இந்த வார்த்தையை விடுங்க, அங்கே செஞ்சுருக்கேன்ல, எவ்வளோ செஞ்சுருக்கிறேன். கர்த்தர் நீங்கள் செய்ததை அல்ல, வார்த்தையின்படி செய்ததைத்தான் அங்கீகரிக்கிறார். நீங்கள் எதை வேணாலும் செய்வீங்க, அதை கொண்டாந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? நீங்கள் எல்லா ஜனத்திலும் தங்கத்தை வாங்கி, பொன்னை வாங்கி, வெள்ளியை வாங்கி, காணிக்க வசூல் பண்ணி, நீங்கள் தங்கத்தில் ஒரு கன்றுக்குட்டி செய்வீங்க, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளணுமா? ஆரோனுடைய காலத்தில் அப்படி தான் நடந்தது. காணிக்கை சேகரம் பண்ணாங்க, எல்லார்ட்டையும் ஒரு தங்கத்தில் ஒரு கன்றுக்குட்டி செஞ்சுட்டாங்க. நீங்கள் செஞ்சிட்டீங்கிறதுக்காக கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளணுமா? கர்த்தர் அதை தள்ளி போட்டார், அது நெருப்பில் சுட்டரிக்கப்பட்டது.
உடனே நாங்கள் எவ்வளோ அலைஞ்சம் தெரியுமா, எவ்வளோ பிரயாசப்பட்டோம் தெரியுமா, ஆராதிப்பதற்காக ஜனங்களிடத்தில் போய் காணிக்க வாங்கி. நீங்கள் செஞ்சிட்டீங்கிறக்காக கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. செய்வதல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வது. அவர் அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என் வார்த்தையின்படி செஞ்சியான்னு. இவர் அந்த வார்த்தையை விட்டுட்டு தான் செய்ததை மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார். அங்கே தான் அந்த பிரச்சனை உருவாகிறது. சாமுவேலுக்கு தெரியும் கர்த்தர் பிரியமா இல்லை, இவன் செஞ்ச எந்த காரியமும் கர்த்தருக்கு பிரியம் இல்லை, மாத்திரம் இல்லை எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இவன் விடாமல் வாதாடி கொண்டிருக்கிறான். நான் பார்த்தீங்களா, இதை செஞ்சுட்டு நான் கர்த்தர் சொன்னதை செஞ்சியான்னு கேட்டால், நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், பாருங்க எவ்வளோ பெரிய ஊழியத்தை நிறுவியிருக்கிறேன், ஸ்தாபித்திருக்கிறேன், அலைந்திருக்கிறேன், ஓடி இருக்கிறேன், பிரயாசப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் நான் சொன்னதை செஞ்சியா, இப்படி தான் பேசுவாங்க. அதை வைத்தாலே கண்டுபிடித்து விட முடியும். அடுத்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிப்பார்கள். அடுத்து ஜனங்களை தங்களிடத்தில் தக்க வைத்து கொள்ள. ஒருவேளை கர்த்தரை விட்டு இவர் விலகிட்டாரு, தேவ மகிமை இவரை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னால், ஜனங்கள் எங்கே தன்னை தள்ளி விடுவார்களோ, ஜனங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் ராஜாவாக இருக்கணும், அப்போ ஜனங்கள் இடத்துல நான் விழுந்ததையோ எடறினதையோ காட்டக்கூடாது. விழுந்தாலும் மீசையிலே மண் ஓட்டலைன்னு சொல்லுவாங்க தமிழில் பழமொழி. அந்த மாதிரி வெளி தோற்றத்துக்கு நான் என்னை சரியானவனை போல காண்பித்து கொள்ளணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஜனங்களை தங்களிடம் தக்க வைத்து கொள்ள, அவர்களை பிரியப்படுத்த கள்ள போதகர்களை கூட தங்களிடமாக ஏற்றுக்கொள்வாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஜனங்கள் ஒருவேளை சபையில் ஒன்றுமே இல்லை, போனால் அனல் இல்லை, ஒன்றும் இல்லை, பாஸ்டர் வித்தியாசமாக பேசுகிறாரு, இது என்ன ஒருவேளை கர்த்தரை விட்டு விலகி விட்டாரா, விழுந்து விட்டாரான்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தை நிரப்புவதற்கு வேறு உலக பிரகாரமான காரியங்களையோ கள்ள ஊழியர்களையோ உபதேசிகளையோ உள்ளே கொண்டு வந்து வச்சு உங்களை என்டர்டெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14-15 அந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னால் சில காரியங்களை சொல்லிடுறேன். நல்ல பூரண பெந்தகோஸ்தே அனுபவம் உள்ள சில சபைகள், சில பாஸ்டர்களை எனக்கு நிறைய தெரியும். நான் துவக்க காலத்தில் பெந்தகோஸ்தே அமைப்புகளோட சபைகளோட நெருங்கின தொடர்பில், இப்போவும் நிறையா பேர் இருக்கிறாங்க, தொடர்பில் இருந்ததுனால எனக்கு அவைகளுடைய நடைமுறைகள் எல்லாம் தெரியும். நிறைய நண்பர்கள் எனக்கு அதில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சபைகளில் ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்தவர்கள், வசனத்திற்கும் நீதிக்கும் சத்தியத்துக்கும் வைராக்கியமாக சாட்சியாக நின்றவர்கள், தங்களுடைய சபை பலவீனப்படுகிறதை அறிந்து யாரை கூப்பிட்டு நம்ம உள்ள கூட்டம் நடத்தினா ஜனங்கள் உற்சாகம் அடைவார்கள், ஜனங்கள் நிறைய நம்மகிட்ட தங்கியிருப்பாங்க, வித்தியாசமாக விதவிதமாக பண்ணணும்னு சொல்லி சில கள்ள ஊழியர்களை, கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக ஊழியம் செய்கிறவங்களை, அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் கிறிஸ்டியானிட்டி, இதெல்லாம் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க இவர்கள். இப்போ நான் சமீபத்தில் பார்க்குறேன், இவர்கள் அப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து தங்கள் சபையிலே அவர்களை ஊழியம் செய்ய வைத்து, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்து, கள்ள அற்புதங்களை செய்ய வைத்து, கள்ள வார்த்தைகளை பேச வைத்து, ஜனங்களை ஒரு பரவசத்துக்குள்ளே கொண்டு வந்து சபையில் இருக்கிற ஜனங்கள் யாரும் வெளியே போகாதபடிக்கு சபையை கட்டுவதற்கு இந்த பழைய நல்ல உபதேசத்தில் ஊறினவர்கள் கூட அங்கே வஞ்சிக்கப்பட்டு போனதை சமீபத்தில் நம்ம பார்க்குறோம். இது இன்னைக்கு நேத்தல்ல, அப்போவே நடந்திருக்குது. வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14-15 ஆகிய வசனம். இதில் இந்த பெர்கமு என்ற சபையை பற்றி வேதம் பேசுகிறது. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவானவைகளை செய்கிறதற்கும் இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவன் அவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். அப்போ கர்த்தர் வெறுக்கிற உபதேசிகள், கர்த்தர் வெறுக்கிற போதகத்தை பேசுகிறவங்க, அவங்கள சபைக்குள்ளே ஏற்றி வச்சிருக்கிறாங்க உள்ள. அவர்கள் பேசி ஜனங்களை பரவசப்படுத்தி, ஜனங்களை உற்சாகப்படுத்தி,
ஜனங்களுக்கு ஏதாவது கள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசி ஜனங்களை நம்ப வைத்து, எதுக்கு அப்படின்னு கேட்டால் சபை கலைஞ்சிடக்கூடாதான். இதில் கர்த்தருடைய மகிமை போயிடுச்சு இல்லை, போகட்டும், நம்ம ஒரு புது மகிமையை கொண்டு வந்து வைப்போம். மோசே மலையில் ஏறிட்டார்ல, போகட்டும், அதுக்கு பதிலாக ஒரு பொன் கன்றுக்குட்டியை கொண்டாந்து வச்சுருவோம். கர்த்தருக்கு மாற்றாக வேறொன்று. அப்போ கர்த்தருடைய நல்ல உபதேசங்கள் இப்போ கர்த்தர் பேசுறதில்ல சபையில், இப்போ கர்த்தர் கிரியை செய்கிறதில்ல, அந்த மகிமை இழந்து விட்டான். அதனால் என்ன, அதுக்கு இணையாக வேறொரு மகிமையை உள்ளே கொண்டாந்துருவோம். ஏன்னா ஜனங்கள் பரவசம் அடையணும். பரலோகத்துக்கு போகிறதில்ல, பரவசம் அடைந்தால் போதும், கூட்டம் கூடினால் போதும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? அவன் பேசுகிற வார்த்தைகள் கள்ள தீர்க்க தரிசனம் பயங்கரமாக இருக்குது. உள்ள நுழைஞ்சவனே ஒவ்வொரு பற்றியும் ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும் குறி சொல்லுகிறார், கள்ள அற்புதங்கள் செய்கிறார். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிறிஸ்டியானிட்டி மாதிரி ஒரே டான்ஸு, ஆர்ப்பரிப்பு, பாட்டு, நடனம், எதுலேயுமே இந்த சட்ட திட்டங்கள்லாம் போட்டு அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது ஒரு கட்டுப்பாடு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இஷ்டப்படி இருக்கலாம், தேவனை துதிக்கலாம், அப்படி நூதன உபதேசங்கள். இதெல்லாம் ஒருவேளை புது நிலைமையில் வந்தவங்க அல்லது கர்த்தரை விட்டு தூரமாய் சோரம் போனவங்க கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே உள்ளே வந்து இதில் ஒரு சம்பாதிக்கலாம் என்று வந்தவர் பண்ணால் பரவாயில்ல, அவன் வந்ததே இதுக்கு தான் வந்திருக்கிறான். ஆனால் நீங்கள் இதில் ஊறி நீங்கள் இதிலேயே வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு சாட்சியாக நின்று இப்போ கொஞ்சம் தடுமாறின உடனே இந்த கள்ள ஊழியங்களை கொண்டு வந்து பயன்படுத்துவாங்க. பெர்கமு சபையில் பாருங்கள், அந்த ஜனங்களை பரவசப்படுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் கள்ள போதகங்கள், பிலேயாமுடைய போதகம். பிலேயாமுடைய போதகம் என்ன தெரியுமா? அந்த ராஜா ஒருவன் இருந்தான், அவனுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன் தேசத்தின் வழியாக போகக்கூடாது. உடனே பாலாக் என்ற அந்த ராஜா பிலேயாம் என்ற தீர்க்க தரிசனத்தில் போய் கேட்குறான், இவர்களை சபிக்கணும், நீங்கள் சபிச்சிட்டிங்கன்னா அவர்களை நாம் ஈஸியாக துரத்திடலாம், ஜெயிச்சிடலாம், சரி முடிச்சிருவோன்னு சொல்லி அவனுக்கு பணம் கொடுத்தார். உடனே இந்த பிலேயாம் போய் மலையில் நின்று கீழே இஸ்ரவேல் கோத்திரத்தார் தங்கி இருக்கிறாங்க, பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. மேலேருந்து சபிக்க ஆரம்பித்தா ஆசீர்வாதமாக வருது. உடனே அவன் சொன்னான், நான் சபிக்கத்தான் நினச்சேன், ஆனால் சபிக்க முடியலை, என்னன்னு தெரியலை, நான் சபிக்க முடியாதுன்னு போயிட்டார். இது மாதிரி பல முறை கூப்பிட்டு சபிக்க சொன்னாலும் இவருக்கு சபிக்க முடியல. இப்போ அவர் என்ன செய்தார், அதோட போயிருக்கணும். கர்த்தர் அவர்களை சபிக்க விரும்பலை, அதனால் நானும் சபிக்க முடியாது, விட்டுரு அப்படின்னு போயிருக்கணும். இந்த பிலேயாம் என்ன சொன்னான், அந்த ராஜாவாகிய பாலாக்கிடத்தில் இதுக்கு ஒரு வழி இருக்குது, இந்த ஜனங்களை பாவம் பண்ண வைத்து விட்டால் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை விட்டு விலகிறோம், அப்புறம் அவங்கள சபிக்க முடியும். இப்போ கர்த்தருடைய பிரசன்னம் அவர்கள் மேலே இருக்கிறதுனால சபிக்க முடியாது, அதனால் இவங்களை பாவம் செய்ய வச்சிடணும். பாவம் செய்ய வைக்கிறதுக்கு என்ன செய்வது? நம்ம ஊரில் திருவிழா உள்ள நடக்கும்போது, விக்கிரகங்களுக்கு ஆராதனை நடக்கும்போது நீங்கள் ரொம்ப பவ்யமாக போய் இஸ்ரவேலுடைய தலைவர்களையும் அங்கே இருக்கிற யுத்த வீரர்களையும் எங்கள் பண்டிகைக்கு வாங்குங்க, சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடு. அங்கே குடிக்க வெறிக்க அங்கே நடனமாடுகிற பெண்கள் ஆண்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பாவம் செய்யட்டும், விபச்சாரம் பண்ணட்டும், அப்போது கர்த்தருடைய பிரசனம் விலகும் என்று ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போனான். தான் பிலேயாமுடைய ஆலோசனை. இது மாதிரி ஆலோசனை சொல்லுகிற கள்ள ஊழியக்காரர்கள், அவங்களுக்கு என்னென்னா இந்த சபையில் இருக்கிறவங்கள என்டர்டெயின் பண்ணணும். இது செய்வதனால பாவம் இல்லை, கர்த்தர் இதனாலெல்லாம் உன்னை தள்ளிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நாம் எப்படி வேண்டுமானால் நடக்கலாம் என்பதை போல கர்த்தருக்கு எதிரான பாதையில் திருப்புகிற பிலேயாமுடைய உபதேசங்கள். இதை பண்ணுறவன் உள்ளே இருக்கிறான். இதை கேட்டபோது விசுவாசிகளுக்கு சந்தோஷம். அந்த விசுவாசிகள் சொல்கிறாங்க, நாங்கள் இதுவரைக்கும் கையை கட்டி போட்ட மாதிரி இருந்தோம், இவர் சொன்ன பிறகு எங்கள் கண்களே திறக்கப்பட்டது, உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், கர்த்தரையும் ஆராதிக்கலாம், முன்ன மாதிரி வந்து இப்படி கரெக்டாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், அதெல்லாம் வேண்டாம், மனம் போனபடி வாழலாம், கர்த்தரை துதிக்கலாம், நல்லா இருக்கே அப்படின்னு ஜனங்கள் உற்சாகம் அடைந்து சந்தோஷப்பட்டாங்க. கண்டித்து பேசுகிற செய்திகள் நிறுத்தப்பட்டன, கடிந்து உணர்த்துகிற வார்த்தைகள் புறம்பாக்கப்பட்டன. உடனே சபை நிரம்பி வழிய ஆரம்பிச்சு. ரெண்டாவது, நிக்கோலாய் மதஸ்தருடைய கள்ள போதகம். அந்த மாதிரி போதகம் இதுதான். இதில் தான் செழிப்பு போன்ற காரியங்கள், உலகத்தின் ஐஸ்வர்ய மயக்கம் போன்ற காரியங்கள் இதெல்லாம் அதில் வந்து வருகிறது. இவைகளெல்லாம் உள்ளே வைத்து ஜனங்களை பரவசப்படுத்தி
தங்களிடத்தில் தக்க வைத்து கொள்ள முயற்சிப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் சபைகளை பார்த்தீங்கன்னா விலகி ஓடியாந்துருங்க. அது தேவனிடத்தில் போகிற பாதை அல்ல. பரலோகத்தில் போகிற பாதை இடுக்கமாக தான் இருக்கும். பரலோகத்துக்கு கொண்டு போகிற பாஸ்டர் வந்து திட்டத்தான் செய்வார். பரிசுத்த குலைச்சல் வந்தால் அவர் உங்களை கண்டனம் பண்ணி கடிந்து உணர்த்தத்தான் செய்வார். என்னங்க திட்டிகிட்டே இருக்காரு, அங்கெல்லாம் பாருங்கள் டான்ஸ் ஆட விடுறாங்க, பாட விடுறாங்க, எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்த காரியத்தை பாருங்கள். இப்படிப்பட்ட மகிமை இழந்தவர்கள் தங்கள் மகிமையை பிரஸ்தாபப்படுத்தி விளம்பரப்படுத்துவாங்க. ஏன்னா உண்மையான மகிமை வந்துச்சுன்னா விளம்பரப்படுத்த வேண்டியதில்லை. இயேசு போய் எங்கேயும் நான் செய்த அற்புதங்களை அப்படிலாம் எங்கேயுமே சொல்ல, அவர் செஞ்சிட்டே போனார். தானாய் ஜனங்களுக்குள்ளே இந்த செய்தி பரவியது. சிலர் இதையே திட்டமிட்டு விளம்பரம் பண்ணி தங்களுடைய காரியத்தை உண்மையாக இருக்கிறவன் வந்து பெரிய விளம்பரங்களையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். ஒரு மாதிரி இந்த மகிமை குறையுதுன்னு சொன்னோடனே அதை ஈடுகட்டுவதற்கு தாங்கள் செய்த சாதனைகளை விளம்பரப்படுத்துவாங்க, பெரிய அளவில் காமிப்பாங்க ஜனங்கள் முன்பாக. இதை காமிக்கிறது மூலம் நாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க விரும்புவார்கள். 1 சாமுவேல் 15:12-13 பார்த்தீங்கன்னா, மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போன போது இவன் செய்தது கர்த்தருக்கு விரோதமான காரியம். கர்த்தர் அவர் செய்த காரியத்தில் பிரியமாக இல்லை. ஆனால் தான் செய்த காரியத்தில் சவுலுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் ஒரு மேட்டிமையும் பெருமையும் இருந்தது. இவன் என்ன செய்தான், ஜெயஸ்தம்பத்தை கட்டி, ஒரு பெரிய ஜெயஸ்தம்பத்தை கட்டி, பாருங்க என்னுடைய மகிமையை பாருங்க என்று ஜனங்களை நம்ப பண்ணினான். நான் இல்லாவிட்டால் இந்த தேசம் என்னவா இருக்கும், அமலேக்கியர்கள் உங்களை மேற்கொண்டிருப்பாங்க. இந்த ஜெயஸ்தம்பத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த தேசத்துக்கு நான் வாங்கி கொடுத்த வெற்றியை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொன்னான். அது வெற்றி மாதிரி ஜனங்களுக்கு காட்டப்பட்டாலும் உண்மையிலே அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்பது ஜனங்களுக்கு தெரியாது இல்லை. ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, பாருங்கள் நம்ம ராஜா எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. இப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் விளம்பர பிரியர்களாக இருப்பாங்க. செய்ததை செய்யாததை எல்லாவற்றையும் பெருசுபடுத்தி காட்டுறவங்களா இருப்பாங்க. நான் அற்ப பிரயோஜனமுள்ள மனிதன், கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்தேன் என்று கடந்து போங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில வருடங்களுக்கு முன்னால் சில நண்பர்கள் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஊழியத்துக்கு வந்து 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 40 வருஷம் ஆகும்போது அதை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி கொண்டாடணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், 40 வருஷம் நம்ம என்ன சாதிச்சிருக்கிறோம்? அப்படி சாதித்தால் கூட அதில் அது என்ன இருக்குது? இதை ஏன் விளம்பரப்படுத்தணும்? வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் அப்புறம் கடைசியில் அற்ப பிரயோஜனம் உள்ள மனிதன், என் கடமை மாத்திரம் செய்தேன் என்று சொல்லுங்கள். அவ்வளோதான், நான் சொல்லலை யார்ட்டையும். வேண்டாம், நம்ம செய்து கொண்டே போவோம், பரலோகத்திலே நமக்கு அந்த மகிமை கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னோம். அப்போ இது மாதிரி தங்களை உயர்த்தி கொள்ளவும் செய்யாததெல்லாம் செய்தது போல காண்பித்து ஜனங்களை நாங்கள் செய்வது தான் சரி, நாங்கள் கர்த்தருடைய பக்கத்தில் நிற்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோம் என்று நம்ப வைப்பார்கள். சவுல் ஜெயஸ்தம்பத்தை நாட்டினது அதைத்தான் குறிக்கிறது. கிருபை விட்டு விலகினவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புகளையும் தண்டனைகளையும் நியாயங்களையும் பற்றி பேச மாட்டாங்க. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பற்றி பேசவே மாட்டான். பேசுனா பயம் அவனுக்கு. ஏன்னா நம்ம தப்பு செஞ்சுருக்கிறோமே. கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் தண்டனையை பற்றி பேச மாட்டான், நித்திய ஜீவனை பற்றி பேச மாட்டான், நியாயங்களை பற்றி பேச மாட்டான். நீங்கள் கவனித்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஏனென்றால் அவர்களுக்கு பயம். நான் ஒரு முறை பல வருஷங்களுக்கு முன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம், அதில் இருக்கிற ஒரு சபை, அதில் 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங். அங்கே நான் போயிருந்தேன், அங்கே பேசி கொண்டிருந்தேன். முதல் நாள் பேசி முடித்தோன்னே ஒரு வயசான பெரியவர், அப்போவே அவருக்கு 90 வயசு இருக்கும், ஒரு கையில் ஒரு கைக்கோல் ஊன்றிக்கொண்டு நல்ல கொஞ்சம் சரீரம், கனமான சரீரம், ஒரு பெரிய மனுஷ தோரணை. அவர் அப்படியே வந்தார். பேசி முடிச்சுட்டு நான் அப்போல்லாம் வந்து ஹோட்டலில் ரூமெல்லாம் அங்கெல்லாம் கிடைக்காது, ஒரு வீட்டில் தான் என்னை தங்க வச்சுருந்தாங்க. அங்கே வந்து என்னை சந்தித்தார். அவர் வந்து சொன்னார், இந்த சர்ச்சு நாங்கள் தான் கட்டினது, என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார், அவருடைய தகப்பனார் இவங்கெல்லாம் சேர்ந்து கட்டினது தான். இந்த ஊரில் இருக்கிற இந்த கிறிஸ்தவ ஆலயம் இருக்குன்னா நாங்கள் தான் காரணம் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தார். 2வது நாள் என்னுடைய செய்தியில் நான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் நித்திய தண்டனை குறித்தும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். இவருக்கு 90 வயசுக்கு மேலே ஆச்சா, பயம் வந்துருச்சு அவருக்கு.
அன்றைக்கு சாயந்தரம் என்னை வந்து பார்த்து சொன்னார், தம்பி தயவுசெய்து இதெல்லாம் பேசாதீங்க, கர்த்தர் நமக்கு எவ்வளோ கிருபை செஞ்சுருக்கிறாரு, கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதை சொல்லுங்க, அப்போ தான் நமக்கு உற்சாகம் வரும். இதை சொன்னால் எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னார். நீங்கள் பயப்படுறீங்கிறதுக்காக நான் சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியுமா? அதை கேட்குறக்கே பயம், மரணத்தை பற்றி யோசிக்க பயம். மரணத்தை பற்றி யோசிக்க யார் பயப்படுவாங்க? மரணத்திற்கு பின்னால் தனக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறதுங்கிறத புரிஞ்சவன் தான் பயப்படுவான். மரணத்துக்கு பின்னால் எனக்கு ஒரு பெரிய நன்மையும் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்கிறவன் மரணத்தை எதிர்கொள்வார்கள். பூமிக்குரிய கூடாரத்தை விட்டு அங்கே பரலோகத்தில் வாசம் பண்ணுவதற்கு எனக்கு வாஞ்சை உண்டு என்று பவுல் சொல்கிறார். இவருக்கு அதை கேட்குறதுக்கு பயம். சொல்லும்போதே அவருக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நடுக்கம் வருகிறது. நரகத்தை பற்றி பேசவே பயமாக இருக்குது. நித்திய ஜீவனை குறித்த மரணத்துக்கு பின்பு வருகிற வாழ்க்கையை பற்றி பேச பயமாக இருக்குது. இது மாதிரி கர்த்தருடைய காரியங்களுக்கு எதிராக அவங்க செய்கிறது அவங்களுக்கே தெரியும். அவர்கள் இந்த நியாய தீர்ப்பை குறித்து தண்டனை பற்றி பேசினால் அவருடைய மனமே அவர்களை வாதித்து பயப்பட வைக்கும். நீங்கள் மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஊழியர்கள் இதுவைகளை குறித்து பேச மாட்டாங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களையும் தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு தங்களுக்கு விருப்பமானது தங்களை சாஃப்டாக்கிறது, தங்களுக்கு பிரியமானது அதை பேசணும். அப்போ என்ன பேசணும்? தினம் ஒரு வாக்கு தத்தத்தை பேசணும். உன்னை கர்த்தர் வந்து உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார், அப்படி இப்படின்னு பேசணும். ஒளி வேறு எந்த எச்சரிக்கையும் பேச மாட்டாங்க. இது ஒரு அடையாளம். அப்போ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தீர்கள் என்பதை அறிந்து மனம் திரும்பும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை எங்களுக்குள்ள இந்த குணமெல்லாம் இருக்குங்க அப்படின்னு நம்ம புரிந்தால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் இன்ன நிலைமையிலிருந்து நம்ம விழுந்தோம். இதெல்லாம் நான் சொன்ன அந்த குணாதிசயங்களாக இருந்துச்சுன்னா மகிமையிலிருந்து விழுந்து விட்டீர்கள் என்பதுதான் பொருள். கர்த்தருடைய கிருபையை நம்ம இழந்து விட்டோம் என்பதுதான் பொருள். சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தல் 2:5 சொல்லுகிறது, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக. இல்லாவிட்டால் அப்போ அதை செய்கிறது. இதுதான் கர்த்தர் சொல்கிற ரெமெடி. 2வது என்ன சொல்கிறாருன்னா, சாவுக்கேதுவானவைகளை வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 2:3 என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கிரியையில் எது எது மரணத்துக்குரிய கிரியைகள். மரணத்துக்குரிய கிரியைன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மரணம் என்பது சரீரத்தில் உண்டாகிற மரணம் அல்ல, ஆவியில் உண்டாகிற மரணம். நியாயத்தீர்ப்பின் தண்டனை பெற்றவர்களை 2வது மரணம் என்று சொல்லுகிறது. 2வது கர்த்தரை விட்டு பிரிந்து கர்த்தரை விட்டு தூரமாய் துரத்தப்படுகிறதை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாமத்தில் நடந்த சம்பவம். இப்போ அவர் சொல்றாரு, இந்த சாவுக்கேதுவான காரியங்கள், கடவுளை விட்டு என்னை பிரிக்கக்கூடிய காரியங்கள், என்னை நியாய தீர்ப்பின் தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய காரியங்கள், இந்த மரணத்துக்குரிய செத்துப்போன கிரியைகள் என்னென்னெல்லாம் எனக்குள் இருக்கிறது என்பதை கவனித்து அவைகளை எல்லாம் ஸ்திரப்படுத்து. எந்தெந்த இடத்துல ஆட்டங்கானது எல்லாத்தையும் எடுத்துட்டு புதுசாக அஸ்திவாரத்தை போட்டு ஸ்திரப்படுத்து என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்னிடத்தில் வருவேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்பணும், விழித்திருக்கணும், கர்த்தரிடத்தில் ஆதியில் பெற்றுக்கொண்ட கிருபை நினைவு கூர்ந்து மனம் திரும்பணும் என்று சொல்லுகிறார். கடைசியில் கர்த்தர் சொல்றது, கர்த்தரிடத்தில் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை வாங்கி கொள்ளுங்கள். இந்த மாய்மாலமான ஐஸ்வர்யம் இருக்குது பாருங்க, அதை நம்பிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அதை ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறாங்க. பாருங்க, நான் உள்ளே வரும்போது டீ குடிக்க கூட வழி இல்லாமல் இருந்தேன், இன்னைக்கு இவ்வளவு ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதனால இது கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதித்தார் என்று அவங்க தவறாய் நினச்சிக்கிடுவாங்க. அதை ஜனங்களுக்கும் காமிப்பாங்க. வேதம் அதைத்தான் சொன்னது, நீ குருடனும் நிர்வாணியும் பலவீனனுமாய் இருக்கிறதை அறியாமல் ஐஸ்வர்ய சம்பனனை போல உன்னை காண்பிக்கிறாய். ஐஸ்வர்ய சம்பனன் போல உனக்கு கண் பார்வை இல்லை, ஆவிக்குரிய கண் திறக்கப்படலை, நீ பரிபூர்ணம் அடையலை, ஆனால் பெரிய ஐஸ்வர்யவான் மாதிரி கர்த்தருக்குள் ஐஸ்வர்யவானை போல காண்பிக்கிறாய். மாய்மாலமான வாழ்க்கை.
இவர் இங்கே சொல்றாரு, நீ இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியையும் வைத்துக்கொண்டு இது அதனால கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு காமிக்கிறதை விட்டுட்டு உண்மையான ஐஸ்வர்யத்தை என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள், அதான் உண்மையான ஐஸ்வர்யம், அதை பெற்றுக்கொள் என்று ஆலோசனை கொடுக்கிறார். அடுத்து 2வது, உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை தெளிவாக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17-18. நீ ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் மனம் திரும்புறதுக்கு வழி. ஒரு தடவை அந்த மகிமை இழந்துட்டோன்னு சொன்னால் சும்மா வீணாக பேசிக்கொண்டே இருந்து உங்கள் தரப்பை நியாயப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணாதீங்க, அது ஆபத்து. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுவதுதான் சிறப்பு. அதை விட்டுட்டு விழுந்ததை வெளியே காட்டக்கூடாது, ஜனங்கள் அதை விளங்கி கொள்ளக்கூடாது, நம்ம நல்லா தான் இருக்கிற மாதிரி காமிக்கணும்னு தெரிஞ்சு இந்த மாய்மாலமான நடவடிக்கைகள், கர்த்தர் உங்கள்கிட்ட கட்டளையிட்டதை செஞ்சியான்னு கேட்டால் நீங்கள் செஞ்சதை கொண்டு வந்து காட்டுறது. அவர் கட்டளையிட்டதை செய்யலை, வேற ஒன்று பார்த்தீங்களா, அதுக்கு பதில் இதை கட்டியிருக்கிறேன், அதை கட்டியிருக்கிறேன், இதை செஞ்சுருக்கிறேன், அதை செஞ்சுருக்கிறேன் காமிக்கிறது. இந்த மாய்மாலங்களை விட்டு விட்டு மனம் திரும்பினால் நம்முடைய ஜீவன் தப்பித்து கொள்ளும். இது இந்த காரியத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ஒருவேளை நீங்கள் நம்பி பின்பற்றுகிற ஊழியர்கள், நீங்கள் அங்கம் வகிக்கிற சபைகள் கர்த்தருடைய மகிமை இழந்திருந்தால், சபை இழக்குமான்னு கேட்டால் இழக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்ட சபையில் பெரும்பாலான சபைகள் மகிமை இழந்த சபை தான். அப்படி இழந்திருந்தால் அந்த சபை திருந்துதான் பாருங்க. இல்லாவிட்டால் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு காட்டுகிற இடத்துக்கு நீங்கள் கடந்து போயிருங்க, அவைகளை விட்டு வெளியே வாருங்கள். உங்கள் சகோதரில் ஒருவன் இந்த மாதிரி வழி விலகி போனால் அவனுக்கு 2 தரம் புத்தி சொல்லு, கேட்காவிட்டால் அவனை விட்டு நீ விலகு என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், நம்முடைய ஜீவன் நமக்கு முக்கியம். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, தேவனுடைய மகிமை பெற்ற நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் அந்த மகிமை இழந்து விடாமலும், அந்த மகிமையிலிருந்து வழி பிறண்டாலும் அதை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் எங்களுடைய நியாயத்தை உறுதிப்படுத்துவதற்காக செய்கிற மாய்மாலமான கிரிகளிலிருந்தும் எங்களை தப்புவியும். அப்படிப்பட்ட விழுந்த நிலைமையிலிருந்தும் தாங்கள் விழுந்ததை காட்டாதபடிக்கு மாய்மாலமாய் தங்களை உயர்த்தி காண்பிக்கிற எந்த ஊழியங்களுக்கும் எந்த சபைகளுக்கும் எங்களை தப்புவித்து எங்கள் ஜீவனை கர்த்தர் தற்காத்து கொள்ளும்படிக்காக அழைக்கிறோம். இப்படிப்பட்ட அடையாளங்களை குறித்து கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலை பெறவும், கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் காணப்படவும், நாங்கள் ஆண்டவரை நம்புகிற நன்மைகளை நாங்கள் நித்தியத்திலே பெற்றுக்கொள்ளவும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தி அருளும். இந்த வாரத்தை நன்மையினாலே முடிசூட்டி அருளும். உம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும், அவருடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை எங்களை சுற்றிலும் நடக்கிற பயங்கரமான கால சூழ்நிலையிலே எங்கள் குடும்பங்களை காக்கிற, பராமரிக்கிற, பாதுகாக்கிற பொறுப்பு உம்முடைய கைகளில் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஊழியங்களையும் விசுவாசிகளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தை நன்மையினாலே முடிசூட்டி அருளும். கர்த்தர் அதிகமாக எங்களோடு இடைப்பட்டு பேசும். கர்த்தருடைய வார்த்தைகளை விளங்கி கொள்ள புதிய ஞானத்தையும் பலனையும் கிருபையும் தாரும். அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ள சமயங்களையும் சந்தர்ப்பங்களையும் பெருக பண்ணும். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதியும். தம்முடைய மகிமையிலே அவர்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசினார். கர்த்தருடைய கிருபையும் மகிமையும் இழந்துவிட உலகத்திலே பல ஏதுக்கள் உண்டு. கவனமாக நடந்து கொண்டு கர்த்தர் வரும் வருகை பரியந்தம் நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை இழந்து விடாதபடி கவனமாயிருக்க கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை எச்சரித்து சொல்லுகிறேன். வருகிற வாரம் வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.